رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. وقال النبي صلى الله عليه وسلم: يصبح الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا أو كما قال عليه الصلاة والسلام. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய கிருபையால் ரமதானுடைய மாதத்தை வீணடித்து விடாமல் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுகின்ற நற்பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அதிலே அவனால் வழங்கப்படுகின்ற அருட்கொடைகளை, பாவ மன்னிப்பை, நரகத்தினுடைய விடுதலையை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள்வானார். இனி வரும் காலங்களில் இந்த ரமதானின் புனிதத்தை உணர்ந்து நல்ல காரியங்களில் மேலும் மேலும் அதிகம் ஈடுபட்டு அவனின் பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளின் வெளிச்சத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனினுடைய குர்ஆனினுடைய வசனங்களின் வாயிலாக ஒரு மனிதன் மரணமானதற்கு பிறகு கியாமத்தை அடைந்து முழு உலகமும் அழிந்ததற்கு பின்னால் ஏற்படுகின்ற நிகழ்ச்சி குறித்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கியாமத்து நாளுக்கு பிறகு நடக்க இருக்கக்கூடிய ஒரு சில கட்டங்கள் குறித்து நாம் இங்கே சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளுகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை அழித்ததற்கு பின்னால் தான் மட்டுமே தனியாக இருக்கின்றான். இந்த நேரத்தில் அவன் சொல்லுகின்றான்: லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினத்தினுடைய ஆளுமையும் ஆட்சியும் அதிகாரமும் சக்தியும் வல்லமையும் யாருக்கு இருக்கிறது? பதில் சொல்வதற்கு யாரும் இல்லை. அல்லாஹ்வே அதற்கான பதிலையும் சொல்லுகின்றான்: லில்லாஹில் வாஹிதில் கஹார், உலகத்தை ஆளுகின்ற ஆளுமை திறன் மிக்க, அடக்கி ஆளக்கூடிய வல்லமை பெற்றிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் அன்றைய தினத்தினுடைய முழு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. இந்த அளவிற்கு ஒரு நிகரற்ற வல்லமையை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரத்தை சிந்தனையில் வைத்துத்தான் மாலிகி யௌமித்தீன் என்கின்ற வார்த்தையில் அல்லாஹ்வை நாம் புகழ்கின்றோம். அன்றைய தினம் உலகத்தில் எந்த ஒரு ஆட்சிக்கும் எந்த ஒரு அதிகாரத்திற்கும் ஆள் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் மாத்திரமே அதிகாரத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய நிலையில் மாலிகி யௌமித்தீன் என்கின்ற வார்த்தையில் அல்லாஹ்வை நாம் புகழ்கிறோம். மறுமை தினத்தினுடைய ஆரம்பம் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் உயிரை கொடுத்து அவர்களை எழுப்புகிறார். அவர்கள் எழுந்தவுடன் அவர்களுக்கு ஒரு உத்தரவு விடுகிறார்: இரண்டாவது சூரை ஊதுங்கள். அவர்கள் இரண்டாவது சூரை ஊதுவார்கள். அவர்கள் இரண்டாவது சூர் ஊதியதற்கு பிறகுதான் மறுமையினுடைய காட்சிகள் துவங்குகின்றன. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது: وَنُفِخَ فِي الصُّورِ فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ. அவர்கள் சூர் ஊதியதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு கியாமத்து நாளினுடைய கடைசி குழந்தை வரை உலகத்தினுடைய கோடிக்கணக்கான ஆண்டுகளில் பிறந்து மறைந்த அத்துணை உடல்களும் புதைந்திருந்த அவ்வளவு சடலங்களும் எழுந்து இறைவனை நோக்கி வரும். அல்லாஹ் சொல்லுகின்றான்: மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். அல்லாஹ்வை நோக்கி அவ்வளவு சடலங்களும் எழுந்து ஓடி வரும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அன்றைய தினம் ஒரே ஒரு நாள் உலகத்தில் நாம் பார்க்கிற 50,000 ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சூரியன் இவன் தலைக்கு மேல் 1 மைல் தூரத்திற்கு இழுத்து வரப்படும். 9,30,00,000 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடிய சூரியன் வெறும் ஒரே மைலுக்கு மேலே உதிக்கும். அந்த நேரத்தில் சடலங்கள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்து ஓடி வரும். நபி அவர்கள் சொல்லுவார்கள், அந்த உடல்களின் மீது ஆடை இருக்காது, அவர்கள் செருப்பணிந்திருக்க மாட்டார்கள், தலை சீவி எண்ணெயிட்டு இருக்க மாட்டார்கள், தலைவிரி கோலத்தோடு அவர்கள் ஓடி வருவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்கள், யார சொல்லலாம், ஆண்களும் பெண்களும் கூடுகின்ற இந்த நேரத்தில் ஆடை இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் ஒருவரை ஒருவர் பார்க்க மாட்டார்களா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட அவனுக்கு தோன்றாது. அப்படி ஒரு சிந்தனை அவனுக்கு வராது. அவனுடைய முடிவு குறித்தும் அவன் பெறுகின்ற தண்டனை வேதனை குறித்தும் இவன் உலகத்தில் ஆற்றிய ஒவ்வொரு செயலு குறித்தும் அல்லாஹ்விடம் இருந்து வரவிருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த கடுமையான தினத்தில் அடுத்தவர்களை பார்க்க வேண்டும் என்கின்ற சிந்தனை எல்லாம் இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், யௌமை யஜஅலுல் வில்தான ஷீபா, அன்றைய தினம் சிறு குழந்தையினுடைய முடி கூட நரைத்து விடும். அந்த அளவிற்கு மிக கடுமையான தினமாக இருக்கும். சிறு குழந்தையினுடைய முடி கூட நரைத்து போகின்ற அளவிற்கு மிக கொடுமையான ஒரு சூழ்நிலையை பெற்றதாகத்தான் இருக்கும். வரக்கூடியவர்களின் விதங்கள் பல்வேறு விதமாக அமையும். சிலர் தவழ்ந்து வருவார்கள், சிலர் உருண்டு வருவார்கள், சிலர் நடந்து வருவார்கள், சிலர் ஓடி வருவார்கள், சிலர் வாகனத்தின் மீது வருவார்கள். இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர அத்துணை பேரும் தைக்கப்பட்ட ஆடை இல்லாத நிலையில் நிர்வாண கோலத்தில் தான் இருப்பார்கள். சில கொடூர பாவிகள் வருகின்ற போது தன்னுடைய தோள்களின் மீது அவர்கள் உலகத்தில் வாழுகின்ற போது செய்த அநியாயத்தினுடைய பொருட்களை அவர்கள் சுமந்து வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சகாபாக்கள் அமர்ந்திருக்கிற போது ஒரு ஊசியினுடைய அளவிற்கு நீங்கள் பைத்துல் மாலினுடைய பொருளை நீங்கள் ஒளித்து வைத்தால் உங்களுடைய தோளின் மீது கத்தி கொண்டிருக்கக்கூடிய குமரை கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகத்தை தோளிலே சுமந்து கொண்டு வருவீர்கள் என்று சொன்னபோது சகாபாக்கள் எல்லாம் எழுந்து நின்று நபி அவர்கள் தனக்கு கொடுத்த பொறுப்பை ராஜினாமா செய்தார்கள் என்று வரலாறு சொல்லும். ஏனென்றால் ஒரு சிறு பொருளாக இருந்தாலும் ஒரு சகாபி கேட்பார், யார சொல்லலாம், ஒரு ஊசி அளவிற்காக இருந்தாலுமா என்று கேட்கிற போது நபி அவர்கள் சொல்லுவார்கள், அதை காட்டிலும் சிறிய பொருளாக இருந்தாலும் சரி. இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், ஒரு ஜானுடைய நிலத்தை அடுத்தவர்களின் நிலத்தை இவன் அபகரித்து விட்டால் இந்த உலகத்தின் அளவிற்கு 7 மடங்கு அதிகமான சுமையை தோளில் சுமந்த வண்ணம் அவன் வறுமையிலே வருவான் என்றார். அந்த நிலையில பலரும் வருவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வட்டியை உண்டவர்கள் ஷைத்தானால் தீண்டப்பட்ட போதை மிக்கவர்களாக வருவார்கள். அந்த நேரத்தில் வரக்கூடிய பலரும் மயங்கி விடுவார்கள், மீண்டும் எழுந்து வருவார்கள், மீண்டும் மயங்கி விடுவார்கள், மிகவும் ஏன் வருவார்கள். இன்னும் பலர் துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் வருவார்கள். சிலர் அவர்களின் உதடு பெருத்த நிலையில் வருவார்கள். சிலர் தன்னுடைய வயிறு உகது மலையை போன்று வருவார்கள். பலரும் பல கட்டத்தில் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் தனக்கு அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய பதிலையும் அவருடைய ரிசல்ட் அவருடைய முடிவையும் எதிர்பார்த்து ஒவ்வொரு மனிதர்களும் நஃப்ஸி நஃப்ஸி என்று தன்னுடைய சூழ்நிலையை நினைத்து மாத்திரம் வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நபிமார்கள் கூட அவரவர்களும் நஃப்ஸி நஃப்ஸி என்று சொல்லி ஒவ்வொரு நபியும் தான் செய்த குற்றத்தை நினைத்து தன்னுடைய குற்றத்திற்கான பரிகாரம் எப்படி இருக்குமோ என்கின்ற பயத்திலும் விருக்கத்திலும் தான் இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட தான் தின்றுவிட்ட பழம், அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறி தின்றுவிட்ட பழத்தினுடைய முடிவு என்னவாகுமோ என்று வருவார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிக்காமல் ஊருக்கு வெளியே சென்று விட்டதற்கான முடிவை எதிர்பார்த்து வருவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்துவிட்ட ஒரு கொலைக்கான பரிகாரம் எப்படி இருக்குமோ என்று வருவார்கள். ஒவ்வொரு நபியும் தன் குறித்த சிந்தனையில் இருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் தன்னுடைய சமுதாயம் சார்ந்தவர்களின் கவலையில் வருவார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் தனக்கு என்ன ஏற்படுமோ என்கின்ற நிலையில் ஓடி வரக்கூடிய அந்த நாள் தான் கியாமத்தினுடைய முதல் கட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய 50,000 ஆண்டுகளை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள். இதைத்தான் ஜட்ஜ்மெண்ட் டே என்று சொல்லுவார்கள் அல்லவா, அன்றைய தினம்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா மனிதர்களும்
ஒரு சிறிய அளவா, ஒரு அணு அளவிற்கு கூட யாரும் அநீதம் செய்யப்பட மாட்டார்கள். அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் மிக துல்லியமாக குறிக்கப்பட்டு அதனுடைய பலனை அவர்கள் அனுபவித்தார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்வான், மை அமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வ மை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணு அளவிற்கு நன்மையை செய்திருந்தாலும் அதற்கான கூலியை அவன் பார்ப்பான். அதே அணு அளவிற்கு தீமையை அவன் செய்திருந்தாலும் அதனுடைய தண்டனையை, குற்றத்தினுடைய பின்னணியை அவன் சந்திப்பான் என்கின்ற இந்த வசனத்திற்கு ஏற்ப விசாரணை அங்கே துவங்கும். பொதுவான ஒரு சில கேள்விகளுக்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக விசாரிக்கப்படுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எழுந்து வருகின்ற இந்த சடலங்களினுடைய கால் 5 கேள்விக்கு பதில் சொல்லாமல் அங்கிருந்து நகரவே முடியாது. நபி அவர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய வாலிபத்தை எப்படி செலவு செய்தாய்? கேள்வி 1. உன்னுடைய வாழ்நாளை எப்படி செலவு செய்தாய்? கேள்வி 2. உன்னுடைய கல்வியை எப்படி கற்றாய்? அதை எப்படி செலவழித்தாய்? கேள்வி 3. உன்னுடைய பணத்தை எப்படி சேர்த்தாய்? எப்படி நீ செலவழித்தாய்? கேள்வி 4. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எந்த மனிதனின் காலம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவனுடைய உலகத்தினுடைய வாழ்க்கை அவனுடைய கண்ணுக்கு முன்னால் காட்டப்பட்டு தான் செய்த தவறை அவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய செயலுக்கு தகுந்த தண்டனையை அல்லது அவன் செயலுக்கு தகுந்த நற்பலனை வழங்குகின்றான். முழுமையான முறையில் அவன் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு தான் அந்த விசாரணையினுடைய கட்டங்கள் அமையும். இந்த விசாரணை கட்டங்களை அல்லாஹ் 3 விதத்தில் ஆக்குவான். மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிற போது, நபிமார்கள் உட்பட அத்துணை பேரும் நின்று கொண்டிருக்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய முதல் கட்டத்தை ஆரம்பிக்கின்றார். அது யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களின் வாயிலே நாம் பூட்டை போட்டு விடுவோம். அவர்களின் வாய் பேசாது. அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களின் வாயில் நாம் முத்திரையிட்டு விடுவோம், பூட்டு போட்டு விடுவோம். ஒரு வார்த்தை கூட அவனுடைய வாய் பேசாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களின் உடலுக்கு கட்டளையிடுவான். ஒவ்வொரு உறுப்பும் தான் உலகத்தில் செய்த காரியத்தை அது அல்லாஹ்விடத்தில் பேசும். வதுகல்லிமுனா ஐதீஹிம் வதஷஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்களின் கை பேசும், அவர்களின் கால் சாட்சி சொல்லும். எதை உலகத்தில் அவைகள் செய்தனவோ அது மிக துல்லியமாக அல்லாஹ்விடத்தில் பேசும். யௌம தஷஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வஐதீஹிம் வஅர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவைகளினுடைய நாவு பேசும், அவர்களின் கை பேசும், அவனுடைய கால் பேசும். ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியாக பேசும். வஷஹித அலைஹிம் ஸமஉஹும், அவர்களின் கண் பேசும். வஅப்சாருஹும், அவர்களின் பார்வை பேசும், அவர்களின் காது பேசும். வஜுலூதுஹும், அவர்களின் தோல் பேசும். அவனுடைய ஒவ்வொன்றும் பேசும். அல்லாஹ்விடத்தில் இவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இவன் நல்ல காரியத்தை செய்தால் செய்த நல்லதையும் சொல்லும். அதே நேரத்தில் இவன் பலரின் பார்வைக்கும் ஒளிந்து இவன் தனிமையில் தவறு செய்திருந்தாலும் உலகத்தில் இருந்து வெளியே போய்வினால் எந்த தவறும் செய்திருக்க முடியாது அல்லவா? எனவே எந்த தவறை அவன் செய்திருந்தாலும் அதை அவனுக்கு எதிரானதாக இருந்தாலும் அது சாட்சி சொல்லும். இவனுடைய கையும் காலும் கண்களும் காதுகளும் தோளும் பேசுகின்ற போது வாயடைத்து போய் நின்று விடுவான். என்ன செய்வது என்று தெரியாமல் தான் முழுமையாக மாற்றிக்கொண்டதனுடைய பயத்தில் அவன் அல்லாஹ்விடமிருந்து எதிர்பார்த்து காத்திருப்பான். அந்த நேரத்தில் தன்னுடைய தோளை பார்த்து கேட்பான். தோளை பார்த்து இவன் கேட்பான், தோளே நீ என்னுடைய தோல் தான், நீயே எனக்கு எதிராக போட்டுக் கொடுக்கலாமா? நீயே எனக்கு எதிராக சாட்சி சொல்லலாமா? தோளை பார்த்து இவன் கேட்பான். அந்த தோல் இவனுக்கு பதில் சொல்லும். அந்த தோல் பதில் சொல்லும். நாவையும் மற்ற ஒவ்வொரு மனிதனையும் பேச வைத்த அல்லாஹ் என்னையும் பேச வைத்து விட்டான். நாவை அவன் பேச வைத்தானோ, ஒவ்வொரு மனிதனையும் வாயை எப்படி பேச வைத்தானோ, வாயை பேச வைத்த இறைவன் தோலை பேச வைத்தான். எனவே நாங்கள் பேசுவதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி இவனுக்கு அந்த தோல் பதில் சொல்லிவிடும். தான் செய்த தவறை தனித்தனியாக தன்னுடைய உறுப்புகளை ஒப்புக்கொண்டதற்கு பிறகு எதிர்வாதத்திற்கு வேலை இல்லாமல், அல்லாஹ்விடத்தில் விளக்கத்திற்கும் வியாக்கியானத்திற்கும் வேலை இல்லாமல் அவன் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றான். முதல் கட்டம் முழுமையாக முடிந்ததற்கு பிறகு 2வது கட்டத்திற்கு அல்லாஹ் வருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு மனிதனிடமும் 2 வழக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும். வலதுபுறத்தில் நியமிக்கப்பட்டவர்கள் அவனை நல்ல காரியங்களையும்,
அந்த செயல்பாட்டினுடைய பட்டியல் இக்ரா கிதாபக், அந்த கிதாபை நீ படி, அல்லாஹ் கையிலே கொடுப்பான். இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா, இதோ உன்னுடைய பட்டோலையை நீ படி, நீ படித்து புரிந்து கொண்டால் உன் விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு இதுவே போதுமானதாக இருக்கும். அல்லாஹ் சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நல்ல காரியங்கள் பல புரிந்து நல்ல விஷயங்களை நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய புத்தகத்தை வாங்குபவர்கள் வலது கையிலே வாங்குவார்கள். ஆனால் பாவத்தை, குற்றத்தை உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் புரிந்தவர்கள் தன்னுடைய மோசமான செயல்பாடுகள் அடங்கிய புத்தகத்தை இவர்கள் இடது கையில் பெறுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் கட்டளை இடுவான், இக்ரா கிதாபக், உன்னுடைய பட்டோலையை படி, கஃபா பினஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா, இன்றைய தினத்தில் நான் முடிவெடுப்பதற்கு நீ சுவர்க்கவாதியா நரகவாதியா என்று முடிவெடுப்பதற்கு உனக்கு நல்ல பலனை தர வேண்டுமா அல்லது தண்டனையை வேதனையை தர வேண்டுமா என்று நான் முடிவெடுப்பதற்கு உனக்கு போதுமான புரிந்துணர்வை இந்த புத்தகம் தரும் என்கின்ற அடிப்படையில் கஃபா பினஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா என்று சொல்லி இந்த இரண்டாவது கட்டத்தினுடைய விசாரணை நிறைவாக முடியும். மூன்றாவது கட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடமிருந்து வந்த வசனத்தை ஓதுவார்கள். இதான் சுல்சிலத்தில் அபு சில்சாலஹா வ அக்ரஜத்தில் அபு அஃபாலஹா வ கால இன்சானு மாலஹா யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா என்றார். யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா என்றார். அன்றைய தினத்திலே பூமி பேசும் என்பதாக அந்த வசனத்தினுடைய பொருள். அல்லாஹ்விடத்தில் இவன் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் நின்று கொண்டு இவன் தவறை செய்தானோ நன்மையை செய்தானோ அந்த இடம் அல்லாஹ்விடத்திலே சொல்லும். எனவே தான் நபி அவர்கள் சொல்லுவார்கள், பள்ளிவாசலுக்கு போனால் பல இடங்களில் பிரிந்து நின்று தொழுங்கள் என்பார்கள். ஏனென்றால் எல்லா இடமும் சாட்சி சொல்லும். போகின்ற இடத்தில் எல்லாம் 2 ரக்காயத்தை தொழுது விட்டால் அந்த இடங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் என் மீது நின்று கொண்டுதான் இவன் இந்த 2 ரக்காயத்தை தொழுதான் என்று சொல்லும். எனவே தான் அதே போன்று தீமையான காரியங்கள் செய்கின்ற போது அதே இடம் அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் வ அக்ரஜத்தில் யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, பூமி தன்னுடைய செய்தியை சொல்லும் என்று சொல்லுகின்றீர்களே, பூமியிடம் என்ன செய்தி இருக்கிறது சொல்லுவதற்கு அதனுடைய பொருள் என்ன என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பூமியிடம் வேறு எந்த செய்தியும் இல்லை, பூமியின் மீது வாழ்ந்த மனிதர்கள் அதன் மீது எந்த இடத்தில் நின்று கொண்டு என்ன காரியத்தை செய்தார்களோ அந்த காரியம் குறித்து அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். அதுதான் பூமி சொல்லுகின்ற செய்தி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆக இவருடைய அத்துணை செயல்பாடுகளும் மிக துல்லியமான முறையில் அவருடைய உறுப்புகள் சொல்லிவிடும், அவருடைய பட்டோலை சொல்லிவிடும், அவன் எந்த இடத்தில் நின்று செய்தானோ அந்த பூமியும் சொல்லிவிடும். வாய்க்கு மாத்திரம் அல்லாஹ் முத்திரையிட்டு பூட்டு போட்டு விடுவான். ஒரு வார்த்தையை கூட விளக்கங்களையோ வியாக்கியானங்களையோ தான் செய்தது சரிதானே என்கின்ற விவாதத்தையோ அல்லாஹ்விடத்தில் முன்னெடுத்து வைக்க முடியாத சூழ்நிலையில் தான் செய்த அத்துணை தவறுகளையும் அதே நேரத்தில் நன்மைகளையும் மிக தெளிவான முறையில் இவன் புரிந்து கொள்ளுகின்றான். அந்த நேரத்தில் அல்லாஹ் நரகவாசிகளுக்கு நரகம் என்றும் சுவர்க்கவாசிகளுக்கு சுவர்க்கம் என்றும் அல்லாஹ் தீர்ப்பெழுதுகின்றான். ஒப்புமையல் ஹக், மிக துல்லியமாக சத்தியத்தோடு நீதத்தோடு தீர்ப்பு செய்யப்படும். ஒப்புமையல் ஹக், அந்த நேரத்தில் அனைத்து மக்களும் சொல்வார்கள், வக்கீல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், யாருக்கும் எந்த விதத்திலும் ஒரு அணு அளவு கூட அநியாயம் செய்யப்படாத அல்லாஹ்விற்கு புகழ் உரைக்கும் வண்ணம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நல்லவர்களும் சொல்லுவார்கள். அல்லாஹ்விடமிருந்து தண்டனையை பெற்ற குற்றவாளிகளும் சொல்லுவார்கள். வகுலியல் ஹக் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நீதத்தோடு தீர்ப்பளிக்கப்படும். மற்றவர்கள் அனைவரும் சொல்லுவார்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நல்லவர்கள் ஒரு பக்கம், தீயவர்கள் ஒரு பக்கமாக பிரிகின்றார்கள். அந்த நேரத்தில் தீயவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை, மோசமான முடிவு, ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் உலகத்தில் வாழ்கின்ற போது கூட தேர்தலில் இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய முடிவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் விரக்தியானவர்களாக தற்கொலை கூட செய்வதுண்டு. அந்த நேரத்தில் இவர்கள் எதுவும் செய்ய முடியாது, தற்கொலை செய்ய முடியாது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒரு பாவி உலகத்தில் வாழுகின்ற போது மரணத்தை வெறுப்பான், வெறுக்கப்படுகின்ற மரணம் வரும். அவன் உயிர் பெற்று எழுந்ததற்கு பின்னால் மரணத்தை அழைப்பான்.
அழைக்கின்ற மரணம் வராது என்று சொல்வார். உலகத்தில் வாழுகின்ற போது மரணம் வேண்டாம் என்பான். வேண்டாம் என்று சொல்லப்படுகின்ற மரணம் வரும். இவன் மறுமையில் எழுந்ததற்கு பிறகு இவன் மரணம் வந்தால் என்ன என்று சொல்லி மரணத்தை அழைப்பான். ஆனால் மரணம் வராது என்று இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார். இவர்கள் இந்த நேரத்தில் புலம்புகின்ற புலம்பல்களை அல்லாஹ் குர்ஆனிலே வரிசையாக சொல்லுகின்றார். சிலர் சொல்லுவார்கள், யா லைத்தனி குன்து துராபா, மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்க கூடாதா, நான் ஏன் உயிர் பெற்று எடுத்து வர வேண்டும் என்று சொல்லி மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருந்திருக்கலாமே என்று சொல்லி புலம்பக்கூடியவர்கள் சிலர். இன்னும் சொல்லுவார்கள், யா வைலனா மம் பஅஸனா மின் மர்கதினா ஹாதா மா வஅத ரஹ்மானு வ ஸதகல் முர்ஸலூன். சிலர் சொல்லுவார்கள், மம் பஅஸனா மின் மர்கதினா, நாங்கள் இவ்வளவு காலம் தூங்கிக் கொண்டிருந்தோம், எங்களை எழுப்பியது யார்? நல்ல முறையில் கபறுகளில் இருந்த நேரத்தில் நிம்மதியாகத்தானே இருந்தோம், எங்களை எழுப்பியவர்கள் யார்? சொல்லப்படும், காலு ஹாதா மா வஅத ரஹ்மான், அல்லாஹ் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வாக்குறுதி தான் நடந்தது, அல்லாஹ் ஏற்கனவே இதை துல்லியமாக சொல்லிவிட்டார், இப்படி சொன்னதுதான் இப்போது நடந்திருக்கிறது என்று இவர்களுக்கு பதில் சொல்லப்படும். சிலர் சொல்லுவார்கள், லவுலா அத்தர்தனி இலாஜலின் கரீபின் ஃபஅஸத்தக வ அகும் மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு மரணத்தை கொஞ்சம் தாமதமாக கொடுத்திருந்தால் நான் அடுத்தவர்களுக்கு சதகாக்களை அதிகம் கொடுத்து நான் நல்ல மனிதனின் பட்டியலில் இடம் பெற்றிருப்பேனே என்று சொல்லுவார். எனக்கு சீக்கிரம் மரணத்தை தந்து விட்டாயே, 50 வயதில் 55 வயதில் 60 வயதில் வந்துவிட்டது மரணம், அப்படி இல்லாமல் எனக்கு 100 வருடம் 200 வருடம் என்று கொடுத்திருந்தால் நான் பெற்ற செல்வங்களை பலருக்கும் கொடுத்து நல்ல காரியங்கள் பல புரிந்து இன்று ஒரு சாலிகான அடியானாக ஒரு நல்ல மனிதனாக நான் நின்றிருப்பேனே என்று சொல்லுவார். இன்னும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார், எங்களை மீண்டும் ஒரு முறை உலகத்திற்கு அனுப்பி பிறகு பார் நாங்கள் எப்படி வாழ்ந்து விட்டு வருகிறோம் என்பதை. மீண்டும் ஒரு முறை அனுப்பிவிடு, உலகத்திற்கு போகிறோம், போய்விட்டு வாழ்வோம், வாழ்ந்து விட்டு எப்படி வருகிறோம் என்பதை பார் என்று சிலர் சொல்வார்கள். அந்த நேரத்தில் சொல்லப்படும், முடிந்தது முடிந்து போய்விட்டது, மீண்டும் ஒரு முறை உலகத்திற்கு அனுப்புவது அல்லாஹ்வுடைய திட்டத்திலேயே இல்லை என்று சொல்லப்படும். இவ்வளவு புலம்பல்களுக்கு மத்தியில் இவைகளை மீறி பல்வேறு விஷயங்களும் நடக்கும், எதிர்பார்க்கப்படாத பல்வேறு விஷயங்களும் நடக்கும். சிலர் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய குவியல் என்னுடைய நன்மையின் பக்கம் இருக்கிறது, இந்த குவியலை இந்த நன்மையை நான் செய்ததாக எனக்கு ஞாபகம் இல்லையே என்று சொல்லுவார். அந்த நேரத்தில் மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இல்லை, நீ உலகத்தில் இருந்த காலத்தில் அல்லாஹ்விடத்திலே பல பிரார்த்தனைகள் புரிந்தாய், பல துஆக்கள் கேட்டாய், ஆனால் உலகத்தில் அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைக்கவில்லை. எனக்கு அதை தா, இதை தா, இப்படி செய், அப்படி செய், இப்படி உதவி செய், அப்படி உதவி செய் என்று உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நீ அல்லாஹ்விடத்தில் கேட்டாய், ஆனால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி தரவில்லை. ஆனால் நீ கேட்ட துஆவினுடைய பலனை அல்லாஹ் வீணாக்காமல் தற்போது குவியலாக, நன்மையின் குவியலாக உனக்கு வைத்திருக்கிறான் என்று சொன்னபோது அவன் சொல்லுவான், அப்படி என்றால் உலகத்தில் கேட்ட எல்லா துஆவையும் அல்லாஹ் அந்த நேரத்தில் அங்கீகரிக்காமல் தற்போது தந்திருக்கலாமே என்று சொல்லுவான். அல்லாஹ் 1-2 ஏற்றிருப்பான் அல்லவா, அது கூட ஏற்கப்படாமல் தற்போது தரப்பட்டால் நன்றாக இருக்குமே என்று சொல்லுவார். இவன் எதிர்பார்க்கப்படாத ஒரு நன்மை குவியல். சிலர் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் ஒரு பெரிய நன்மை குவியல் என் பக்கம் இருக்கிறது, நான் எந்த நன்மையையும் உலகத்தில் செய்யவில்லையே என்று கேட்பான். அல்லாஹ் கேட்பான், உலகத்தில் தொழுதாயா? இல்லை. ஜக்காத்து கொடுத்தாயா? இல்லை. ஹஜ் செய்தாயா? இல்லை. உலகத்தில் வேறு என்ன நல்ல காரியம் செய்தாய்? உலகத்தில் நல்லது செய்ததாக எனக்கு ஞாபகமே இல்லை. பிறகு எப்படி வந்தது இந்த நன்மை குவியல்? நன்கு யோசித்து பார் என்பான் அல்லாஹ். அவன் யோசித்து பார்த்து சொல்லுவான், என்னிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, நான் வியாபாரத்தில் ஈடுபட்டேன், பலருக்கும் பொருளை தருவேன், வாங்கி சென்றவர்கள் அந்த பணத்தை கொடுப்பதற்கு அவகாசம் தருவேன், உடனே நான் பணம் கொடுத்தாக வேண்டும் என்று சொல்ல மாட்டேன், கடன் கிடையாது என்று எழுதி போடுவார்கள் அல்லவா, இப்படி நான் எழுதி போட மாட்டேன், அவர்கள் கேட்கின்ற பொருளையும் கொடுத்து அதனுடைய பணத்தை வாங்குவதற்கு அவகாசம் தருவேன், பிறகு அதை வசூல் செய்து வருவதற்கு ஒரு நபரை அனுப்புவேன், அனுப்புகிற போது சொல்லி அனுப்புவேன், அவர்கள் என்னால் முடியாது என்று சொன்னால் அவர்களுக்கு போதுமான அவகாசத்தை தந்துவிடு, ஒரு கால் அவர்கள் ஏழையாக இருந்தால் மன்னித்து விடு என்று சொல்லி அனுப்புவேன். வேண்டாம், அவன் ஏழையாக இருக்கிறான், வறுமையில் பசியோடு பஞ்சத்தில் இருக்கிறான், எனவே அவரிடத்தில் பணத்தை வாங்கி விடாமல் மன்னித்து விட்டு வா என்று சொல்லி அனுப்புவேன், இதுதான் நான் என்னுடைய வாழ்நாளில் செய்த ஒரே நன்மையாக தெரிகிறது என்று சொன்னபோது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியானின் மீது உனக்கே இவ்வளவு இரக்கம் இருக்கிற போது உன் மீது எனக்கு இரக்கம் காட்டுவது பெரிய விஷயமா? நீ நன்மை செய்யவில்லை, உலகத்தில் செய்ய
ஆக்குவதற்கு நான் தகுதியானவன் தானே என்று சொல்லி அந்த நன்மையை கொடுத்து இவனை அல்லாஹ் சுவர்க்கத்திற்கு அனுப்புவான். இது போன்று பல கட்டங்களில் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவார்கள், உலகத்தில் யார் பிறரின் மீது இரக்கம் காட்டுகின்றார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் மறுமையில் இரக்கம் காட்டுவான். இந்த சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய இரக்கம் தேவைப்படுகின்ற இந்த நேரத்தில், அவருடைய கருணையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேரத்தில் இவன் உலகத்தில் செய்கின்ற இரக்கத்தோடும் கருணையோடும் நடந்துகின்ற 1-2 செயல்பாடுகள் அந்த நேரத்தில் இவனுக்கு முழுமையான பலனை தரும். அதே போன்று நன்மையின் தராசில் ஒரு பயங்கரமான ஒரு கனத்தை தருகின்ற ஒரு பெரிய குவியலை பார்த்தார்கள். இது என்ன என்று ஏங்குகின்ற போது சொல்லப்படும், இவர்கள் நீங்கள் உலகத்தில் வாழ்ந்த போது பெற்றெடுத்த குழந்தைகள், அவர்களை உங்களால் வளர்க்க முடியாமல் அல்லாஹ் குழந்தையாக இருக்கிற போதே உயிரை ரூகை கைப்பற்றி விட்டார். அந்த நேரத்தில் நீங்கள் தாங்கிக் கொண்ட வழிக்கான ஆறுதலாக நீங்கள் பெற்றெடுத்த குழந்தையாக இருக்கிற போதே நீங்கள் இழந்து விட்ட குழந்தை தற்போது உங்களை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படும். இன்று பலஸ்தீனத்திலே முஸ்லிம்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான பாதுகாப்பிற்காக 2 ரக்காத்து தொழுது நாம் துஆ கேட்கின்றோம். வெளிப்படையில் பார்த்தால் நமக்கு ஒரு நஷ்டமாக தெரியலாம். ஆனால் அந்த பலஸ்தீனத்தினுடைய குழந்தைகள் இந்த பலஸ்தீன முஸ்லிம்களை ஒரு சொர்க்கத்திற்கு கொண்டு போவதற்கான சுவர்க்கத்தினுடைய புதையலை, சுவர்க்கத்தில் அவர்களுக்கு மாளிகைகள் வாங்கி தருவதற்கான ஒரு மணிமகுடங்கள் அந்த குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் போவது வெளிப்படையில் பார்ப்பதற்கு சுமையாக தெரியலாம். ஆனால் தாங்கிக் கொள்ளக்கூடிய இந்த வலிக்கான ஆறுதலை அல்லாஹ் அந்த நேரத்தில் தருவான். பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி பெரிதாக ஆக்க வேண்டும் என்று கற்பனையோடு பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை சிறு வயதிலேயே போகின்ற போது எவ்வளவு வலியோடு இருக்கிறார். இந்த வலியை கூட அல்லாஹ் விட்டு வைப்பதில்லை. அதனுடைய ஆறுதலாக அந்த நேரத்திலே இவன் இழந்து விட்ட குழந்தைகளை சுவர்க்கத்திற்கான டிக்கெட்டாக அல்லாஹ் தருகின்றார். இப்படி ஒரு சூழ்நிலையில் இவன் எதிர்பார்க்கப்படாத பல்வேறு நல்ல காரியத்தை இவன் பார்ப்பான். அதே நேரத்தில் இவன் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பல்வேறு நன்மைகள் இவனுக்கு கிடைக்காமலும் போகும். எதிர்பார்ப்பான், கிடைக்காது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு செல்வந்தன் வருவான், தான் உலகத்தில் செய்த தர்மத்திற்கான பலனை எதிர்பார்த்து நிற்பான். அல்லாஹ் சொல்லுவான், நீ செலவு செய்தாய், தான தர்மங்கள் செய்தாய், ஆனால் பலரும் புகழ வேண்டும் என்பதற்காக செய்தாய். நீ பெரிய தனவந்தன் என்று பலரும் போற்ற வேண்டும் என்பதற்காக செய்தாய். அதனுடைய நன்மையை நீ உலகத்தில் பெற்றுக் கொண்டு விட்டாய். எனவே தற்போது எதையும் எதிர்பார்க்காதே என்று சொல்லுவான். இன்னும் நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு பெரிய போர் வீரன் வருவான், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு தன்னுடைய உயிரை இறைவனுக்காக வேண்டி கொடுத்து விட்ட ஒரு வீரன் வருவான். அல்லாஹ் சொல்லுவான், உன்னை பலரும் போற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி போர் செய்தார். அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு பெரிய தியாகி என்று பலரும் போற்ற வேண்டும் என்பதற்காக செய்தாய். அந்த போற்றலும் புகழ்ச்சியும் உலகத்தில் கிடைத்து விட்டது. தற்போது அதற்கு எதையும் எதிர்பார்க்காதே என்று சொல்லுவான். கற்றறிந்த பெரிய அறிஞரை, ஆளுமை கூப்பிடுவான். அவர் வருவார். ஆனால் தான் பெற்ற கல்வியை பலருக்கு போதித்தீர்கள், பலரும் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், பெரிய அறிஞர் என்று புகழ வேண்டும், போற்ற வேண்டும் என்பதற்காக செய்தீர்கள். அதற்கான மரியாதை, கண்ணியம் உலகத்தில் கிடைத்து விட்டது. தற்போது எதிர்பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுவார். பலரும் எதிர்பார்த்திருப்பார்கள், ஆனால் கை நழுவி போகும். அதுவும் நடக்கும். எதிர்பார்க்காததும் கிடைக்கும், எதிர்பார்ப்பது நழுவியும் போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்தில் மிகப்பெரிய நஷ்டவாளி யார் தெரியுமா? சகாபாக்கள் சொல்லுவார்கள், உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல், உண்பதற்கு உணவில்லாமல், இருப்பதற்கு இருப்பிடம் இல்லாமல் இருப்பவன் தானே நஷ்டவாளி என்று சொல்லுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இல்லை, மறுமையில் வருகின்ற போது இவன் உலகத்தில் நின்று வணங்கி தொழுத தொழுகையினுடைய நன்மைகளை மூட்டையாக தூக்கி வருவான். இவன் பலருக்கும் ஜக்காத்தை கொடுத்து, நோன்பு வைத்து, ஹஜ் செய்து, இன்னும் பல நல்ல காரியங்கள் புரிந்து இவனால் தூக்க முடியாத அளவிற்கு நன்மையினுடைய மூட்டையோடு வருவான். ஆனால் இவன் பலருக்கும் செய்த குற்றத்தினுடைய வெளிப்பாடு, பலரின் உரிமையில் இவன் மீறிய காரணத்தினால் அவனை புறம் பேசினான், இவனை போட்டுக் கொடுத்தான், இவனை ஏமாற்றினான் என்று சொல்லி அடியார்களோடு இவன் வைத்த குறை மறுமையில் அவர்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்ற போது அவர்களுக்கு இவனுடைய நன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அல்லாஹ் சரி கட்டி விடுவான். அப்போதும் அவர்கள் வருவார்கள், இவன் எனக்கு அநியாயம் செய்தான், இவன் என்னை ஏமாற்றினான் என்று வருகின்ற போது இவன் கொண்டு வந்த நன்மையினுடைய மூட்டைகள் எல்லாம் தீர்ந்ததற்கு பிறகு அவனிடம் இருக்கக்கூடிய குற்றத்திற்கான மூட்டையை, பாவ
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஒரு சகாபி மரண நேரத்திலே சக்கராத்திலே முணுமுணுத்துக் கொண்டிருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சகாபாக்கள் அடைந்து வந்து, சக்கராத்தினுடைய கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்றை சொல்லுவதாக தெரிகிறது, எங்களுக்கு புரியவில்லை என்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காதை கொண்டு போய் அவருடைய வாயிலை வைத்து பேசுவது என்ன என்று இவர்கள் கவனிப்பார். அந்த நேரத்தில் அவர் சொல்லுவார், அந்த துணி புதியதாக இருக்கக்கூடாதா, அந்த உணவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடாதா, அந்த தூரம் இன்னும் நீளமாக இருக்கக்கூடாதா என்று பேசுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டு எழுவார்கள். சகாபாக்கள் கேட்பார்கள், யார சொல்லலாம், அந்த நபர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? இல்லை, சக்கராத்தினுடைய நேரத்தில் இவர் செய்த நன்மையினுடைய பலனை மலக்குமார்கள் காட்டுகின்றார்கள். அதை பார்த்து விட்டு இவர் சொல்லுகின்றார், இவர் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் இவர் வீட்டு கதவை தட்டி யாரோ ஒருவர் உணவு கேட்டபோது இவர் கொஞ்சம் உணவை தந்திருக்கிறார். இவர் கொடுத்த கொஞ்சம் உணவினுடைய நல்ல பலனை அல்லாஹ் மலை போன்று காட்டுகிற போது, தான் கொடுத்த கொஞ்சத்திற்கு இவ்வளவு பலன் கிடைக்கிற போது நிறைய கொடுத்திருக்க கூடாதா என்கின்ற ஏக்கத்தில் உணர்கிறார். இவர் உலகத்தில் வாழ்ந்த நேரத்தில் யாரோ ஒருவர் வந்து உடுத்துவதற்கு உடை கட்டிருக்கிறார். இவர் போட்டு கிழித்த பழைய ஆடையை கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்த பழைய ஆடைக்கு அல்லாஹ் பெரிய குவியலை தருவதை பார்த்தவுடன், ஆகா, கொடுத்த ஆடை, கொடுத்த துணி இன்னும் கொஞ்சம் புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று இவர் உணர்கின்றார். இன்னும் இவர் வாழுகின்ற காலத்தில் இவருடைய சகோதரர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்த போது நோய் விசாரிப்பதற்கு வினவுவதற்கு இவர் சென்றிருந்தார். இவர் நோய் விசாரிப்பதற்கு சென்றதற்கான நன்மையை இவர் தற்போது பார்க்கிற போது, ஆகா, இன்னும் கொஞ்சம் வெகு தூரம் சென்று பலரையும் நான் நோய் விசாரித்திருக்க கூடாதா என்று சொல்லி கிடைக்க இருக்கக்கூடிய நன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைத்திருக்கலாமே என்கின்ற ஏக்கத்தில் இவர் இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே தான் நபி அவர்கள் சொல்லுவார்கள், அரைக்கேற்று பேரிச்சம்பழமாக இருந்தாலும் சரி, அது சாதாரணமாக விட்டு விடாதீர்கள், அதை பிறருக்கு கொடுத்தாவது நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஆடு வாங்கி அதை அறுத்து ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுங்கள் என்று சொல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆடு வாங்கி அறுத்து அதை சமைத்து பலருக்கும் கொடுத்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், அனைத்தும் பலருக்கும் பரிமாறப்பட்டு விட்டதா என கேட்பார்கள். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ஆட்டினுடைய எல்லா பகுதியும் பிறருக்கு போய்விட்டது, ஒரு சப்பை மட்டும்தான் நமக்காக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். எல்லாம் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு தானமாக வழங்கப்பட்டு விட்டது, நமக்கு ஒரு சப்பை மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஓ அபூ ஹுரைராவே, நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள், கொடுத்து விட்ட எல்லாம் நமக்கு இருக்கிறது, ஒரு சப்பையை தவிர என்று சொல்லுங்கள். எவைகளை நாம் எடுத்து கொடுத்தோமோ, எவைகளை ஏழைகளுடைய பசியாறுவதற்கு வழங்கினோமோ, அவைகளை எல்லாம் அல்லாஹ் நம்முடைய மறுமைக்கான சேமிப்பாக அல்லாஹ் நமக்காக வைத்திருக்கின்றார். இந்த ஒரு சப்பையை மாத்திரம்தான் வீணாக நாம் சாப்பிடுகின்றோம் என்று சொல்லுவார்கள். ஆக நாம் செய்த ஒவ்வொரு விஷயமும் மிக துல்லியமாக கணக்கிட்டு கொடுக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் தன்னுடைய கணவன் மனைவியை பார்த்து ஓடுவான், மனைவி கணவனை பார்த்து ஓடுவான், தந்தை மகனை பார்த்து ஓடுவான், மகன் தந்தையை பார்த்து ஓடுவான். அத்துணை பேரும் யானசி தன்னுடைய நிலை என்னாகுமோ என்கின்ற துடிப்பில் ஓடுவார்கள். நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரே ஒரு பெண் தன் தந்தையை, தன் சகோதரனை, தன் கணவனை, தன் மகனை நரகத்திற்கு கொண்டு போய் விடுவார். இவர் நன்மையை செய்தார், ஆனால் எனக்கு சொல்லவில்லை. அவர் தொழுதார், என்னை தொட வேண்டும் என்று சொல்லவில்லை. எனவே இவர் சொல்லி இருந்தால் உலகத்தில் நான் செய்திருப்பேன், சொல்லாதது அவருடைய தவறு, எனவே என்னோடு சேர்த்து அவர்களையும் அனுப்புங்கள் என்று சொல்லி 5 பேரை இவர் நரகத்திற்கு கொண்டு போய் விடுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிலருக்கு கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் கிடைக்கும், சிலர் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆனந்தத்தில் சுவர்க்கமே வேண்டாம் என்று அடம்பிடிக்கக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த ரெக்கமெண்டேஷன், அவர்களுடைய அந்த ஷஃபாஅத்தை எதிர்பார்த்து அவர்களை உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அதிகம் ஸலவாத் ஓதி அவர்களின் மீது அன்பையும் காதலையும் வெளிப்படுத்திய ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை சுவர்க்கத்திற்கு அனுப்பக்கூடிய ஏதேனும் முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது, சதாவும் தன்னுடைய சமுதாயத்தை பற்றிய சிந்தனையில் இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே விழுந்து, யா அல்லாஹ், இவர்களை கொண்டு போய் சுவர்க்கத்தில் சேர்க்காத வரை என்னுடைய தலையை நான் கீழிருந்து எடுக்க மாட்டேன் என்று சொல்லி சிலரை
அனைவருக்கும் கிடைக்காது இந்த பாக்கியம். சிலருக்கு, சொற்ப நபர்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்மையான காதலை வெளிப்படுத்திய சிலருக்கு அல்லாஹ் ஜல்ல தஆலா இவர்களின் பரிந்துரையின் பேரிலே சுவர்க்கத்தை வழங்குவார். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் ஒவ்வொரு விஷயமும் மிக துல்லியமாக குறிக்கப்பட்டு அதற்கான பலனை, அதற்கான தண்டனையை அல்லாஹ் வரையறுத்து தருகின்ற நேரத்தை மனதிலே வைத்து உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் நல்ல காரியத்தை ஈமானோடும் இஹ்திசாபன் அல்லாஹ் அதற்கான பலனை தருவான் என்கின்ற நம்பிக்கையோடும் செய்கின்ற போது அல்லாஹ் ஜல்ல தஆலா நமக்கு முழுமையான பலனை நமக்கு வழங்குவான். அந்த கேள்வி கணக்கினுடைய அந்த நாளில் கேள்வி கணக்கே இல்லாமல் சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய உயர்ந்த பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் இந்த ரமதானின் பொருட்டால் நம்மை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، سيهزم الجمع ويولون الدبر. وقال النبي صلى الله عليه وسلم: சீரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அஸ்ஹாபுகள், அவுலியாக்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய கிருபையால் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இரவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த புனிதர்களின் நினைவு தினமான இன்றைய தினத்தில் நமக்கும் ஒரு புனிதமிக்க வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியையும் பாக்கியத்தையும் நமக்கு வழங்கி அருள்வானாக. ஆமீன். பொதுவாக உலகத்தில் வரலாற்று நிகழ்ச்சிகளை மையமாக கொண்டு அதை நினைவூட்டும் வகையில் உணர்வு பூர்வமாக பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுவது. அதன் வரிசையில் இஸ்லாமிய வரலாற்றினுடைய மிக முக்கிய புள்ளியாக, முக்கிய பகுதியாக கருதப்படுகின்ற பத்ர் போர், அதை மையமாக வைத்து அந்த பத்ர் போரை நினைவு கூர்ந்து அதன் அடிப்படையில் ஒரு நினைவு தினத்தை கொண்டாடுவது என்பது பொருத்தமானது என்பது மட்டுமல்ல, அது புனிதத்துவம் வாய்ந்தது. ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருடமும் பத்ர் சகாபாக்களினுடைய புனிதத்தையும் அவர்களின் தியாகத்தையும் எடுத்து பேசுகின்ற காரணத்தினால் அந்த வரலாற்று நிகழ்ச்சி நமக்கு விரிவாக தெரியும் என்றாலும் கூட ஒரு தார்மீக அடிப்படையில் அவைகளை நினைவு கூர்வது என்பது கடமையையும் தாண்டி ஒரு புனிதத்துவம் பெறுகிறது. பத்ர் போரில் கலந்து கொண்ட சகாபாக்கள் மாத்திரமல்ல, சகாபாக்கள் என்று சொன்னாலே சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அசைக்க முடியாத அடிப்படையான உறுதியான கொள்கைகளில் ஒன்று. சகாபாக்கள் அத்துணை பேருமே புனிதம் பெற்றவர்கள், அத்துணை பேரும் நல்லவர்கள், அத்துணை பேரும் நீதவான்கள், அத்துணை பேரும் கேள்வி கணக்கே இல்லாமல் சுவர்க்கத்திற்கு தகுதியானவர்கள்.
இது சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அசைக்க முடியாத உறுதியான கொள்கை. ஏனென்றால் வரலாற்றினுடைய பிழை, அதை புரிந்து கொண்ட சில மனிதர்களுடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒரு பிழை, சகாபாக்களை கூட குறை கூறும் விதத்தில் பேசப்படுகின்ற கூட்டத்திற்கு இடையே அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் ஆதிலுன் என்கின்ற சுன்னத் வல் ஜமாத்தினுடைய உறுதியான கொள்கை நாம் இங்கே புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். எனவே தான் புரிந்து கொள்வதற்காக பெரியவர்கள் சொல்லுவார்கள், ஒரு தராசினுடைய ஒரு தட்டிலே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சாலிஹீன்களையும் அவுலியாக்களையும் வலிமார்களையும் இறைநேசர்களையும் வைத்து அந்த தராசினுடைய மறுபக்கத்தில் ஒரு சாதாரண கடைசி நிலையை அடைந்திருக்கக்கூடிய ஒரு சகாபியை வைத்தால் அந்த சகாபியினுடைய தரமும் அவர்களின் கண்ணியமும் மதிப்பும் அது உயர்வில் கனத்தில் தாழும் என்பதாக சொல்லுவார். ஒரு சாதாரண சகாபியினுடைய நிலை உலகத்தில் வாழுகின்ற ஒட்டுமொத்த அவுலியாக்களினுடைய தரஜா கூட அடைந்துவிட முடியாது. எனவே தான் சஹாபத்து குல்லுஹும் ஆதிலுன், சகாபாக்கள் முழுமையாக நீதவார்கள், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் புனிதர்கள், நல்லவர்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுவார்கள், சகாபாக்களை குறை கூறுவது முனாஃபிகீன்களின் தன்மை என்பார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் புகாரியினுடைய பிரதான ஆசிரியர்களில் ஒருவர். அவர்களிடத்தில் கேட்பார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறந்தவர்களா, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறந்தவர்களா என்று கேட்டபோது இவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் கேட்ட கேள்வியே முதலில் தவறு. முஆவியா ஒரு சகாபி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் உலகத்திலே நல்ல ஒரு ஆட்சியை தந்த ஒரு நல்ல ஒரு ஜனாதிபதி என்றாலும் கூட சகாபாக்களுக்கு நிகராக கேட்கின்ற கேள்வி என்பது தவறு என்று சொல்லிவிட்டு இவர்கள் பதில் சொல்லுவார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தகுதி என்பது முஆவியாவிற்கு நிகராக அல்ல. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போருக்கு போன போது பயன்படுத்திய குதிரை இருக்கிறது, அந்த குதிரையினுடைய காலிலே பட்டு தெரிக்கின்ற தூசி இருக்கிறது, அந்த தூசிக்கு கூட இவர் இணையாக மாட்டார். முஆவியா சிறந்தவரா இவர்கள் சிறந்தவரா என்று கேட்கின்ற கேள்வியே தவறு. ஏனென்றால் முஆவியாவோடு அல்ல, அவர்கள் நாயகத்தோடு சேர்ந்து போர் புரிந்த நேரத்தில் பயன்படுத்திய குதிரையினுடைய காலுக்கு கீழே பறக்கின்ற புழுதியினுடைய தகுதிக்கு கூட இவர்கள் ஈடாக மாட்டார்கள் என்பார்கள். எனவே சகாபாக்களினுடைய புனிதம் புரியவர்கள். ஏனென்றால் சகாபாக்கள் உணர்வு பூர்வமானவர்கள், உண்மையானவர்கள், அல்லாஹ்வால் சான்றிதழ் தர தகுந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பயணத்தில் சென்று கொண்டிருந்தார். போகின்ற வழியிலே ஒரு இடத்தில் கூடாரம் அடித்து தங்குவார்கள். அந்த வழியிலே கிராமத்து அரபி ஒருவர் வருவார். நாகரிகம் இல்லாத நாட்டுப்புற அரபி, காட்டரபி என்று சொல்லுவோமே, அப்படி ஒரு அரபி அந்த வழியிலே வருகிறார். வருபவர் கூடாரம் அடித்து தங்கி இருக்கக்கூடிய கூட்டத்தார்களிடத்தில் வந்து கேட்பார், நான் வெகு தூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக பயணித்து வருகின்றேன், முகம்மது என்கின்ற ஒரு நபரை தேடித்தான் வருகிறேன், ஆனால் அவரின் ஊரும் தெரியவில்லை, அவரின் பெயரும் அவர் எங்கு இருக்கிறார் என்றும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் வருவதனுடைய நோக்கம் முகம்மது என்பவர்களை நான் பார்க்க வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம். எனவே உங்களுக்கு தெரிந்திருந்தால் என்னை அழைத்து கொண்டு போய் அந்த முகம்மது இடத்திலே என்னை விடுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே வந்து கேட்கிறார். கேட்பது நபி அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே கேட்கின்றார். வெகு தூரத்தில் இருந்து வருகின்றேன், நீண்ட நாட்களாக பயணித்து வருகின்றேன், வருவதனுடைய நோக்கம் முகம்மது என்கின்ற ஒரு நபரை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் வருகிறேன், ஊர் தெரியாது, அவர் எங்கிருக்கிறார் என்பது தெரியாது, எனவே அந்த இடத்தில் என்னை கொண்டு போய் விடுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே கேட்டார். இன்னும் அவர் சொல்லுகின்றார், நான் அவர்களை காண வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் நான் கிளம்பி விட்டேன், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எனவே பல நாள் நான் தண்ணீரே குடிக்கவில்லை, சாப்பிடுவதற்கு உணவை தயார் செய்து கொண்டு வரவில்லை, எனவே நீண்ட நாட்களாக நான் சாப்பிடவே இல்லை, பசியோடும் பட்டினியோடும் தாகத்தோடும் வருகின்றேன், என்னுடைய ஆசை முகம்மது என்கின்ற நபரை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அவர்களை காண வேண்டும், அதுதான் நோக்கம். எனவே
கொண்டு போய் அவர்களிடத்தில் விடுங்கள் என்று வந்த அந்த காட்டு அரபி, நாட்டுப்புற அரபி, நாகரீகமற்ற அரபின்னு சொல்லுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபிஷிர் இன்னி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொன்னார்கள், சுப செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் தேடி வருகின்ற முஹம்மத் நான் தான் என்று சொன்னார். உடனே அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, அல்லிம்னி அல்லமக அல்லாஹ், எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் எதை கற்றுத்தந்தானோ அதை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவத்தையும் ஒற்றை வார்த்தையில் இங்கே சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது, என்னை அல்லாஹ்வினுடைய இறுதி தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும், விதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவைகள் தான் எனக்கு அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்தவை, ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று கேட்டார். அவர் சொன்னார், அத்தரத்து ஹாதிஹி, இவைகள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொன்னார். சொன்னவுடன் நீண்ட தூரத்தில் இருந்து வந்தவர் பசியோடு வந்த காரணத்தினால், தாகத்தோடு வந்த காரணத்தினால் இவைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொன்ன அடுத்த கடமை பயணித்து வந்த குதிரையில் இருந்து மயங்கி கீழே விழுந்தார். நபி அவர்கள் தூக்கி பார்க்கின்றார்கள், அவரின் ரூஹு பிரிந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகாபியை வேக வேகமாக எடுத்து தன்னுடைய மடியிலே படுக்க வைத்துவிட்டு, அந்த சகாபியை ஒரு குழந்தையை மடியிலே படுக்க வைப்பதை போன்று நபி அவர்கள் அந்த சகாபியை ஆரத்தழுதி தன்னுடைய மடியிலே படுக்க வைத்தார். பார்த்த சகாபாக்கள் அங்கிருந்து ஓடி வந்து, என்னையா ரசூலல்லாஹ், யார் இவர் என்று சொன்ன போது நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த நபர் தற்போது பசியோடு இருக்கிறார், இவர் சாப்பிடுவதற்காக வேண்டி சுவர்க்கத்தில் அல்லாஹ் உணவை தயார் செய்து வைத்து விட்டார். இவர் சாதாரண நபர் அல்ல, பசியோடு தற்போது மௌத்தாகி விட்டார். இவர் சாப்பிடுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சுவர்க்கத்தில் சுவையான உணவை தயார் செய்து வைத்திருக்கிறார் என்று நபி அவர்கள் சொல்லி தானே அந்த சகாபியை அடக்கம் செய்தார்கள் என்று ஒரு வரலாறு சொல்லுகிறது. ஏன் சொல்ல வருகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர் ஒரு மணி நேரம் கூட பார்த்து பேசி இருக்க மாட்டார். இவர்கள் பேசிய பேச்சை இவ்வளவுதான். அவர்களை தேடி வந்தேன் என்று இவரும், அந்த தேடி வந்த நபர் நான் தான் என்று இவர்களும், சொல்லித்தரப்பட்டதை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்ற அவரும், நபி அவர்கள் இந்த 4 செய்தியை இவ்வளவுதான் அவர்கள் மொத்தத்தில் பேசியது. ஆக ஒரு 4 மணி நேரம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இல்லாத ஒரு தோழருக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தும், அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்ற கண்ணியமும் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியத்தை அந்த சகாபாக்கள் நபி அவர்களை பார்த்ததின் மூலமாக அந்த பாக்கியத்தை பெறுகின்றார்கள் என்றால், பத்ர் போர்க்களத்திலே ஈடுபட்ட சகாபாக்கள் மாத்திரமல்ல, சகாபாக்கள் அத்துணை பேருமே புனிதர்கள். எனவே அவர்களை நினைத்து அமர்ந்திருக்கின்ற இந்த சமயம் புனிதமானது, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிப்பதற்கு முழுமையான தகுதியை பெற்றிருக்கிறார். ஏனென்றால் சகாபாக்களுக்கு அல்லாஹ்வோடு இருந்த தொடர்பு அவ்வளவு அற்புதமான தொடர்பு. உரிமையோடு அல்லாஹ்விடத்தில் இருந்து சட்டத்தை எதிர்பார்த்து காத்திருப்பார். ஹவுலா பின்த் சாலமா என்ற ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவன் என்னோடு வாழ்வதற்கு பிடிக்காமல் வயோதிகம் அடைந்து விட்ட என்னை அவர் நீ என் தாய் போன்று இருக்கிறாய் என்று சொல்லி எங்களுடைய திருமண பந்தத்தை உடைத்து விட்டார், இது நியாயமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நியாயம் கேட்டு வருகிறார். ஏனென்றால் அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது, மனைவி பிடிக்காத நேரத்தில் விலக வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ என் தாய் போன்று இருக்கிறாய் என்று சொல்லி அந்த பந்தத்தை உடைத்து விடுவார்கள். இது ஒரு நடைமுறை. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் வாலிப வயதில் இளம் பெண்மணியாக இருக்கிற போது என்னோடு இன்பமாக வாழ்ந்துவிட்ட என்னுடைய கணவன் நான் தற்போது பிள்ளைகளை பெற்றெடுத்து வயோதிகத்தை அடைந்ததற்கு பிறகு என்னை வேண்டாம் என்று சொல்லி விளக்குவதற்காக வேண்டி இவர் என்னை என் தாய் போன்று இருக்கிறாய் என்று சொல்லுவது நியாயமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த விஷயத்தில் தெளிவான சட்டம் எனக்கு தனியாக வரவில்லை, ஆனால் நடைமுறையினுடைய வழக்கம் இதுதான், இப்படி ஒருவர் சொல்லிவிட்டால் திருமணத்தினுடைய பந்தம் உடைந்து விடும் என்கிறார். ஹவுலா பின்த் சாலமா சொன்னார்கள், யார சொல்லலாம், இதில் என்ன நியாயம் இருக்கிறது, இது நியாயமா? அப்போதே என்னை அப்படி சொல்லி இருந்தால் சரி, என்னோடு வாழ்ந்தார், பல குழந்தைகளை பெற்றெடுத்தார், என்னுடைய வாலிபத்தை கடந்து வயோதிகத்தை அடைந்ததற்கு பிறகு தாய் போன்று என்று சொல்வது நியாயமா, இது சரிதானா
என்று சொல்லிவிட்டு இவர்கள் சொன்னார்கள், யார் சொல்லலாம், அல்லாஹ்விடம் என்று இருந்து சட்டம் வரவில்லை என்பது வேண்டுமானால் உண்மைதான். ஆனால் சட்டம் வராமல் உங்கள் வீட்டில் இருந்து நான் வெளியே போக மாட்டேன். வர வேண்டும் சட்டம். இதில் நியாயம் இருப்பதாக தெரியவில்லை. அல்லாஹ்விடத்தில் இருந்து இதுவரை சட்டம் வரவில்லை, ஆனால் வர வேண்டும். வந்தால் தான் வீட்டில் இருந்து வெளியே போவேன் என்று சொல்லி அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்குள்ளேயே அமர்ந்திருந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமாக ஒரு அத்தியாயத்தை இறக்கினார். தத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா என்கின்ற வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றார், அந்த பெண்மணி உங்களிடத்தில் வந்து விவாதம் செய்த விவாதத்தை அந்த உரையாடலை அல்லாஹ்வாகிய நான் அரிசில் இருந்து கேட்டுவிட்டேன் என்று சொல்லி அவளுடைய பிரச்சனையை பிரதானப்படுத்தி அல்லாஹ் சொன்னான், இனி இப்படி யாராவது நீ என் தாய் போன்று இருக்கிறாய், தங்கை போன்று இருக்கிறாய் என்று சொன்னால் அந்த திருமண பந்தம் உடையாது. அதற்கு வேறு பரிகாரத்தை செய்துவிட்டு இவர்கள் பந்தத்தை தொடர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு அத்தியாயமே வந்தது. அந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அந்த அத்தியாயம் பெற்றிருக்கிற அத்துணை வசனத்திலும் அல்லாஹ் அல்லாஹ் என்கின்ற அவனுடைய திருநாமம் பதிந்திருக்கும். வேறு எந்த சூறாவிற்கும் எல்லா வசனமும் அல்லாஹ் என்கின்ற அவனின் திருப்பெயரை சுமந்து இல்லை என்று சொன்னார். நாம் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சகாபாக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அப்படி ஒரு உறுதியான தொடர்பு இருந்தது. இவர்கள் அல்லாஹ்விடத்தில் சட்டத்தை எதிர்பார்த்தால் இறைவன் சட்டத்தை இறக்கி வைப்பார். இது அவர்களுக்கு நடந்தது. இவ்வளவு பெரிய ஈமானிய உணர்வு அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? அவர்களின் தியாகம், அவர்களுடைய சுயநலமற்ற போங்கு, மார்க்கம் என்று வந்துவிட்டால் அனைத்தையும் இழப்பதற்கு தயாராகிவிட்ட தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி இருந்த உயர்ந்த மனப்பான்மை அல்லாஹ்விற்கு பிடித்தது. பத்ரு போர் அல்ல, அஹல் போர் என்ற ஒரு போர். அந்த போர் கடுமையான போர், கடுமையான போர். வெளியே சென்றால் அவருடைய உடல் எல்லாம் உறைந்து போய், பனியிலே உறைந்து போய் அவரால் தன் கையை அசைக்க முடியாத அளவிற்கு கடும் குளிர். போரா மார்க்கமா அல்லது குளிரா என்று பார்க்கிற போது குளிரை அவர்கள் பொருட்படுத்தாமல் மார்க்கத்திற்காக வேண்டி தயாரானார். தபூக் யுத்தம் கடுமையான வெயில், கடுமையான வெயில். ஒரு போர் கடும் குளிர், இன்னொரு போர் கடும் வெயில், கடும் வறுமை, பஞ்சம், பட்டினி, சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் போர்க்களத்தில் நின்றார்கள் சகாபாக்கள் என்றால் அல்லாஹ்வா தன்னுடைய சொந்த விஷயமா என்று சொன்னால் தூக்கி எறிந்து விடுவார். மார்க்கமா பொருளாதாரமா, மார்க்கமா செல்வமா, செல்வத்தை தூக்கி எறிந்து விட்டு மார்க்கத்தை பின்பற்றுகிறது. செல்வமா உறவா, உறவை தூக்கி எறிந்து விட்டு மார்க்கத்தை எடுத்துக் கொண்டவர்கள். மார்க்கமா உயிரா, உயிரை கூட தியாகம் செய்துவிட்டு மார்க்கத்தை பிடித்துக் கொண்டவர்கள் தான் அந்த சகாபா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்லுவார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்லுவார்கள், ஒரு தந்தையே, பத்ரு போர்க்களத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய அணியில், இஸ்லாமிய அணியில் இருந்தீர்கள். நான் காஃபிராக அல்லாஹ்வுடைய எதிர் அணியில் நின்று, எதிரும் புதிருமான அணியில் நின்று கொண்டு போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தந்தையாகிய நீங்கள் என்னுடைய வாளுக்கு நேராக பலமுறை வந்தீர்கள். வெட்டி இருக்கலாம், என்னுடைய தந்தை என்பதற்காக விட்டு விட்டேன் என்பார்கள் அப்துர் ரஹ்மான் தன்னுடைய தந்தையான அபூபக்கரிடத்தில். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அவர்களின் மகன், பின்னால் முஸ்லிமாகிவிட்ட மகன் சொல்லுகிறார், பத்ரு போர்க்களத்தில் எனக்கு எதிராக நீங்கள் பலமுறை வந்தீர்கள், வெட்டி இருப்பேன், தந்தை என்கின்ற காரணத்தினால் விட்டு விட்டேன் என்பார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தால் தலையை தனியாக்கி இருப்பேன் என்பார்கள். எனக்கு மகன் என்கின்ற பந்த வாசம் இங்கே முக்கியம் அல்ல. அல்லாஹ்வினுடைய எதிரணியில் நின்று விட்ட எனக்கு உன்னுடைய சொந்த பந்தம், மகன் என்கின்ற பாசம் என்னை தடுக்காது, உன்னை தடுத்திருக்கிறது. எனக்கு அப்படி ஒரு தடை ஏற்பட்டிருக்காது. என் வாளுக்கு முன்னால் நீ வந்திருந்தால் தலையை தனியாக்கி இருப்பேன். மகன் என்கின்ற வந்த வாசம் என்னை ஒருபோதும் மார்க்கப்பணியை செய்வதில் இருந்து என்னை தடுக்காது என்பார். இவ்வளவு பெரிய தியாக உணர்வுதான் அவர்கள் இவ்வளவு பெரிய புனிதர்களாக வாழ்வதற்கான அச்சாரமாக இருக்கிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஜனாசாவிற்கு பின்னே போய் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய பிரியமான நண்பர் இவர்களிடத்தில் கொட என்று பேசிக் கொண்டே வருவார். ஜனாசா பாட்டுக்கு ஜனாசா போகும், பின்னாடி அதை கதை பேசிட்டு வழக்கம் போல நம்மகிட்ட இருக்கிற பழக்கம் தான். ஜனாசா பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும், நம்ம பாட்டுக்கு எங்கே இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பேசிக்கிட்டே வருவார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த நேரத்தில்
பேசுவதை நபி அவர்கள் விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்ட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ஜனாதா முன்னே போய் கொண்டிருக்கிற போது பின்னால் இப்படி கதைத்துக் கொண்டு வருவதை நபி அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் விரும்பாத காரியத்தை நீ செய்கின்ற காரணத்தினால் பிரியமான நண்பனாக இருந்தாலும் மௌத்து வரை உன்னோடு இனி நான் பேசப் போவதில்லை என்று சொல்லி அவர்கள் மரணமாகின்ற வரை தன் நண்பனோடு பேசியதே இல்லை. அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மகன் பிலால் இடத்தில் ஒரு சுன்னத்து சம்பந்தமாக சொன்னபோது அவர் அதை ஏற்றுக்கொள்வதற்கு வராத நிலையில் இவர்கள் சொல்லுவார்கள், நீ மகனாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைக்கு எதிராக பேசிய காரணத்தினால் மரணம் வரை உன்னோடு நான் பேசப் போவதில்லை என்றார். மரணமா மார்க்கம், உறவா மார்க்கமா என்று வந்துவிட்டால் அவர்களை உறவை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றுவார். செல்வமா மார்க்கமா என்று வந்துவிட்டால் செல்வத்தை உதைத்து எறிந்து விட்டு அவர்கள் மார்க்கத்தை எடுப்பார்கள். இவ்வளவு பெரிய தியாகத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்ட காரணத்தினால் தான் இன்று 1400 ஆண்டுகளுக்கு பின்பு இங்கே அமர்ந்து கொண்டு அந்த சகாபாக்களுடைய புனிதம் குறித்து பேசி அதன் மூலமாக தனக்கு ஏதாவது புனிதம் கிடைக்குமா என்கின்ற ஏக்கத்தில் இங்கே அமர்ந்திருக்கிறது. சகாபாக்களினுடைய பெயர் சொல்லுகின்ற போது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்ல வேண்டும் என்பார். காரணம் என்ன தெரியுமா? நாம் அவர்களை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லுவதன் காரணமாக அவர்களுடைய தரஜா உயர்ந்து விடாது. ஏற்கனவே அவர்கள் உயர்ந்த இடத்தில் தான் இருக்கிறார்கள். அப்படி சொல்லியாவது தனக்கு ஏதாவது உயர்வு கிடைக்குமா என்கின்ற ஏக்கத்திலே தான் இங்கே சகாபாக்களினுடைய புனிதம் குறித்து பேசுகின்றோம். இங்கே பத்ர் போரினுடைய அவசியம் குறித்து பேச வேண்டும். அந்த சம்பவங்கள் சொன்னால் அது குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க முடியாது. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இருக்கிற காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த போர் குறித்து தெளிவான பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய உறுதியான கொள்கையின்படி சகாபாக்கள் அத்துணை பேரும் புனிதமானவர்கள், நல்லவர்கள், உயர்ந்தவர்கள், நியாயமானவர்கள், கேள்வி கணக்கே இல்லாமல் சுவர்க்கத்திற்குள்ளே நுழைவதற்கு முழு தகுதியை பெற்றிருக்கின்றார்கள். இதை சொல்வதற்கான காரணம் இந்தியாவில் எல்லாம் தற்போது ஒரு சில பிழையான வரலாறுகளை படிக்கக்கூடிய சிலர் முஆவியா சரியில்லை என்பதும் அவர்கள் ஆட்சி செய்தது சரியில்லை என்பதும் அவர்கள் சரியான முறையில் நடந்து கொள்ளவில்லை என்பதும் சகாபாக்களை நாக்கூசாமல் குறை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது உருவாகிவிட்டது. ஆனால் பெரியார்கள் சொன்னார்கள், சகாபாக்களை குறை சொல்லக்கூடிய நாவு உண்மையில் ஒரு முனாஃபிக்கினுடைய நாவாக இருக்கும் என்பார்கள். அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித மேனியை பார்த்தவர்கள் சகாபாக்கள், புனிதம் மிக்கவர்கள். அவர்களை பற்றி பேசி அவர்களுடைய செயல்பாடுகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது தனக்கு கிடைக்குமா என்கின்ற ஏக்கத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஷானஹு தஆலா உண்மையிலேயே நமக்கு அவர்கள் அந்த புனிதமானவர்களுடைய வாழ்க்கையை அதில் கொஞ்சத்தையாவது வாழ்கின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون. وقال النبي صلى الله عليه وسلم: حجبت النار بالشهوات وحجبت الجنة بالمكاره أو كما قال عليه الصلاة والسلام. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும்
அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய கிருபையால் மார்க்க விஷயங்களை கேட்டு தெளிவு பெறுகின்ற ஒரு வாக்கியத்தை, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை, அவைகள் பொதிந்து வைத்திருக்கிற விளக்கங்களை பெறுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் வழங்கி இருக்கின்றான். எவைகளை எல்லாம் கேட்கிறோமோ அதன் அடிப்படையில் முழுமையான படிப்பினையை பெற்று வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார். அவர்கள் உலகத்திலே வந்து மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார். ஒரு மனிதன் வழி தவறி வாழுகின்ற போது தான் விரும்பியவாறு தன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அமைத்துக் கொள்ளுகின்ற போது இவன் பெறக்கூடிய மோசமான முடிவுகள் குறித்தும் அவன் அடையக்கூடிய மோசமான இடம் குறித்தும் எச்சரித்து, உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் நேரான வழி நின்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதில் எல்லா நபிமார்களும் முனைப்புடன் செயல்பட்டார். அந்த அடிப்படையிலே வாழ்வு முடிக்கிற ஒரு மனிதனுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் மிக துல்லியமாக குறிக்கப்பட்டு அவனுடைய செயல்பாட்டினுடைய அடிப்படையில் நன்மை தீமை நீதத்தோடு வழங்கப்பட்டு நரகம் என்றும் சுவர்க்கம் என்றும் அல்லாஹ்விடத்தில் தீர்ப்பு செய்யப்படுகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, தனக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நரகத்தை சரி என்றும் அல்லாஹ்வால் தனக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கின்ற சுவர்க்கம் சரி என்றும் தனக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிற முடிவு சரியானதுதான் என்கின்ற தெளிவான சிந்தனைக்கு மனிதன் வந்து விடுகின்றான். அதற்கு பிறகு சுவர்க்கவாசிகள் ஒரு பக்கம், நரகவாசிகள் இன்னொரு பக்கமாக நிற்கின்றார்கள். இந்த நேரத்தில் நரகவாசிகள் தான் சுவர்க்கவாசிகளை காட்டிலும் அதிகமாக நரகவாசிகள் தான் இருப்பார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஹாதிஹி ஜஹன்னமுல் லதீ குன்தும் துஅதுன் இஸ்லௌஹல் யௌம பிமா குன்தும் தக்ஃபுரூன். இதோ உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற நரகம் இதுதான். இன்றைய தினம் அல்லாஹ்வை நிராகரித்ததன் காரணமாக, அவனுடைய வார்த்தைகளை செவிமடுக்காததன் காரணமாக அதிலே நீங்கள் நுழைய போகின்றீர்கள் என்று காட்டப்படும். நரகம்தான் என்று முடிவு செய்யப்பட்டுவிட்ட இவனுடைய நிலை மிக மோசமானதாக இருக்கும். இவனுடைய முகம் பயத்தால் கடுகடுத்து போய்விடும். இவன் உலகத்தில் இருந்த காலத்தில் நல்லதை தீமை என்றும் தீமையை நல்லதென்றும் மாற்றி இவன் செயல்பட்டுக் கொண்டிருந்தான். நிச்சயமாக இவனுடைய முகம் நரகத்தில் பிரவேசிப்பதற்கு தகுதியான முகம்தான் என்று சொல்லப்படும். அவனுடைய முகம் பயத்தினால் கடுகடுத்து போய்விடும். அவனுடைய உள்ளம் எண்ணிக்கொண்டிருக்கும், என்னுடைய இடுப்பு எலும்பு தற்போது முறிய போகிறது என்று உளறிக் கொண்டிருக்கும். ثم الجحيم صلوا ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه إنه لا يؤمن بالله العظيم ولا يحض على طعام المسكين. அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே சொல்லுவான், அவர்களை பிடியுங்கள், பிடித்து 70 முழ சங்கிலியை கொண்டு அவனை பிணைத்து கட்டுங்கள், கட்டி நரகத்திலே நீங்கள் தூக்கி எறியுங்கள். அப்படி தூக்கி போடுகின்ற போது அந்த உண்மையான உள்ளம் இருக்கிறது, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளவும் இல்லை, ஏழைகளுக்கு வாரி வழங்கவும் இல்லை, வழங்கக்கூடியவர்களை இவர்கள் விடவும் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் இவர்களை தூக்கி எறியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான்.
யௌமஇதின் ஐனல் மஃபர் கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர். அந்த நேரத்திலே மனிதன் சொல்லுவான், நான் ஓடி ஒளிந்து கொள்வதற்கு ஏதாவது இடம் இருக்காதா? அல்லாஹ்வினுடைய தண்டனையில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு எங்காவது ஒளியக்கூடிய ஒளிவு மறைகளை தரக்கூடிய ஒரு இடம் இருக்காதா என்று சொல்லுவான். லா வஸர இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர். இன்றைய தினம் அவனிடமிருந்து தற்காத்துக் கொண்டு ஓடி ஒளிவதற்கு ஒரு இடமும் இல்லை, அல்லாஹ்வை தவிர அடைக்கலம் தருபவர் எவரும் இல்லை என்று சொல்லப்படும். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலையில் உருமாற்றம் எல்லாம் அடைந்து விட்ட இவனுடைய நிலை குறித்து நபி அவர்கள் சொன்னார்கள், இவனுடைய 2 புஜங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் மட்டும் பல்லாண்டு காலம் பயணம் செய்யக்கூடிய ஒரு குதிரையினுடைய பயணம் அளவிற்கு இவனுடைய 2 புஜங்களும் விரிவடைந்து விடும் என்பார்கள். அவனுடைய ஒரே ஒரு பல் உகது மலை அளவு பெரிதாக்கப்படும் என்பார்கள். அவனுடைய தோளினுடைய தடிப்பும் 42 முழம் அகலம் கொண்டதாக இருக்கும் என்பார்கள். நரகத்தினுடைய பிரம்மாண்டம் குறித்து அல்லாஹ் சொல்லுவான், இன்னஹா தர்மி பிஷரரின் கல் கஸ்ர் கஅன்னஹு ஜிமாலத்துன் சுஃபர். நீங்கள் பாருங்கள், இந்த நரகத்திலே கொழுந்து விட்டெரியக்கூடிய இந்த நெருப்பில் இருந்து பறக்கக்கூடிய அந்த பொறி இருக்கிறது, அந்த பொறி பார்ப்பதற்கு பெரும் மாட மாளிகையை போன்று நமக்கு காட்சியளிக்கும். அதிலிருந்து வெளியே வருகின்ற அந்த பொறி துள்ளி குதித்து ஓடுகின்ற ஒரு மஞ்சள் நிற ஒட்டகத்தை போன்று உங்களுக்கு தெரியும். அந்த நெருப்பை மூட்டுவதே மனிதனின் உடலை கொண்டுதான் மூட்டப்படும். அந்த நெருப்பு எரிவிக்கப்படுவதே பாறையை கொண்டும் கற்களை கொண்டும் தான் அது மூட்டப்படும். அவ்வளவு பிரம்மாண்டமாக அந்த நெருப்பினுடைய ஓசை குறித்து அல்லாஹ் சொல்லுவான், இதாரஅதுஹும் மின் மகானின் பஈதின் சமிஊ லஹா தகய்யுலன் வ ஸஃபீரா. இவன் தூரத்தில் வருகின்ற போதே இந்த நெருப்பில் இருந்து வெளிப்படுகின்ற மூச்சினுடைய ஓசையையும் அது கொந்தளிக்கக்கூடிய சப்தத்தையும் அவன் கேட்பான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், இதா உல்கு ஃபீஹா சமிஊ லஹா ஷஹீகன் வ ஹிய தஃபூர் தகாது தமையது மினல் கைர். இவன் தூக்கி எறியப்படுகின்ற போது வெடித்து சிதறுகின்ற ஓசையையும் கழுதை கொந்தளிக்கக்கூடிய மோசமான சப்தத்தையும் கேட்பது போன்று இவன் உணர்வான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். பிரம்மாண்டமான அந்த நரகத்திலே இவன் தூக்கி எறிய போடுகின்ற போது அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே சொல்லுவான், இவனுடைய முன்னெற்றி ரோமத்தை பிடித்து இவனை நரகத்தின் நடுவிலே தூக்கி எறியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நபி மலக்குமார்களினுடைய பிடியில் மாட்டிவிட்ட இவன் அந்த பிடியில் இருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது. கை சேதமே உலகத்தில் வாழுகின்ற போது நெறி தவறி வாழ்வதனுடைய விளைவு, மோசமான முடிவு, எனக்கு அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கக்கூடிய மோசமான முடிவு என்று கை செய்தப்பட்டவனாக கதறுவான். அந்த நேரத்தில் அவன் மீது இரக்கம் கொள்ளக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இவனுடைய நியாயத்தை செவிமடுக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். தூக்கி எறியப்பட்டதற்கு பிறகு அந்த பிரம்மாண்டமான நரகத்தினுடைய வேதனை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் குர்ஆனினுடைய வசனங்களின் வாயிலாக நமக்கு தெரிகின்றது, நரகத்திலே இவன் விழுந்ததற்கு பிறகு பிரதானமான வேதனையாக நெருப்பினுடைய வேதனை தான் இருக்கும். எனவே தான் நரகத்திற்கு 7 பெயர்கள் இருந்தாலும் கூட நெருப்பு என்பதே நரகத்தினுடைய தனிப்பெயராக சொல்லப்படுகின்றது. ஜஹீம் என்றால் நரகம், ஜஹன்னம் என்றால் நரகம், சதர் என்றால் நரகம், சயீர் என்றால் நரகம், நார் என்றாலும் நரகம். நார் என்கின்ற வார்த்தைக்கு அதனுடைய பொருள் நெருப்பு என்பது. நெருப்பு பிரதான வேதனையாக இருக்கின்ற காரணத்தினால் நரகத்திற்கு நெருப்பு என்றே சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இவன் தூக்கி எறியப்பட்டதற்கு பிறகு நரகத்தில ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலை நெருப்பினுடைய மலை, நெருப்பினால் ஆன மலை. அந்த மலையிலே நரகவாசிகள் ஏறுவார்கள், மலக்குமார்கள் இறங்க சொல்லுவார்கள், இறங்குவார்கள், ஏற சொல்லுவார்கள், ஏறுவார்கள், இறங்க சொல்லுவார்கள், இறங்குவார்கள். ஏறுவதும் இறங்குவதுமாகவே இவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், கீழிருந்து மலையினுடைய உச்சிக்கு போவதற்கு இவனுக்கு 80 ஆண்டுகள் ஆகும். அந்த நெருப்பு மலையிலே மேலிருந்து இவன் கீழே இறங்குவதற்கு 80 ஆண்டுகள் ஆகும். இப்படியே ஏறுவதும் இறங்குவதுமாக நரகத்திலே வேதனை செய்யப்படுகின்றான். நபி அவர்கள் சொல்லுவார்கள், நரகத்திலேயே ஆக குறைந்த தண்டனை ஒரு செருப்பு கொடுக்கப்படும். அந்த செருப்பு நெருப்பில் இருக்கும். அந்த நெருப்பு செருப்பை இவன் போட்டவுடன் அந்த செருப்பில் இருந்து வெளிப்படுகின்ற உஷ்ணத்தின் காரணமாக, வெப்பத்தின் காரணமாக இவனுடைய மூளை உருகி கசிந்து விடும்.
அந்த அளவிற்கு இருக்கும். இதுதான் நரகத்தில் தருகின்ற வேதனையிலேயே ஆக கடைசி, ஆக குறைந்த வேதனை என்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், இவனுக்கு ஒரு ஆடை அணிவிக்கப்படும். அந்த ஆடை நெருப்பினால் ஆன ஆடையாக இருக்கும். அந்த நெருப்பு ஆடையை இவன் போடுகின்றான். அந்த ஆடையினுடைய உஷ்ணத்தை இவனுடைய தோல் சுவைத்துக் கொண்டிருக்கும். இன்னும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இவனை நெருப்பில் ஆன ஒரு சங்கிலியை கொண்டு கட்டி பிணையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த சங்கிலி நெருப்பிலேயே இருக்கும். அந்த சங்கிலியை கொண்டு இவனுடைய உடலை மடக்குவார்கள், கட்டி தூக்கி எறிவார்கள். அந்த சங்கிலி குறித்து நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த சங்கிலியினுடைய நீளம் வானத்திலிருந்து அந்த சங்கிலியை போட்டால் பூமியிலே ஒரு நுனி அடைந்து மறு நுனி பூமியை வந்து அடைவதற்கு 40 ஆண்டுகள் ஆகும் என்பார்கள். திருமீதியிலே வருகின்ற ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இவனை கட்டுகின்ற அந்த நெருப்பு சங்கிலியினுடைய நீளம் இருக்கிறதே, அதனுடைய ஒரு நுனி பூமியை அடைந்து மறுநுனி பூமியை வந்து அடைவதற்கு 40 ஆண்டுகள் ஆகும் என்பார்கள். ஆக நெருப்பில் ஆன அந்த தண்டனையை அனுபவிப்பதற்கு வசதியாக அவனுடைய தோலை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். ஏனென்றால் அந்த வேதனையை அவன் ருசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இது போக சுடு தண்ணீரினுடைய வேதனை இருக்கும். தண்ணீர் சுடும், கொதிக்கும். அந்த தண்ணீர் அவன் மீது ஊற்றப்படும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம் வ யுஸ்ஹர் மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத். இவனுடைய தலைக்கு மேலே கொதிக்கக்கூடிய கொதி நீர் ஊற்றப்படுகின்ற போது அந்த தண்ணீர் இவனுடைய தோளிலே ஊடுருவி, வயிற்றிலே ஊடுருவி, உள்ளே அது கொதித்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், குதூஹு ஃபஅதிலூஹு இலா ஸவாஇல் ஜஹீம். தப்பிப்பதற்காக ஓடக்கூடியவர்களை பிடித்து நரகத்தினுடைய நடுவிலே தூக்கி எறியுங்கள். இலா ஸவாஇல் ஜஹீம், நரகத்தினுடைய நடுப்பகுதியிலே இவனை தூக்கி எறியுங்கள். சும்ம சுப்பு ஃபௌக ரஅஸி, தூக்கி எறிந்ததற்கு பின்னால் அவனுடைய தலைக்கு மேலே நீங்கள் கொதிக்கக்கூடிய சுடு தண்ணீரை, வெந்நீரை அவனுக்கு தலையின் மீது ஊத்துங்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு ஹதீஸிலே அந்த தண்ணீருடைய தன்மை குறித்து சொல்லுகின்றார்கள். திருமதியிலே பதியப்பட்டிருக்கிற ஹதீஸிலே நாயகம் சொன்னார்கள், அந்த தண்ணீர், அதனுடைய சூடு, அதனுடைய வெப்பம் எப்படி இருக்கும் என்றால், அந்த தண்ணீர் இவன் மீது ஊற்றப்படுகின்ற போது அந்த தண்ணீர் இவனுடைய தோலின் வாயிலாக ஊடுருவி வயிற்றுக்கு உள்ளே சென்று வயிற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாகங்களை துண்டு துண்டாக ஆக்கி அவைகளை உருகச் செய்து இவன் உடலில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வழியாக கசிய செய்துவிடும் என்பார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது திருமதியிலே இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆக வெப்பமான தண்ணீரை கொண்டு இவன் வேதனை செய்யப்படுவான். அது மட்டுமல்ல, இவன் சாப்பிடுவதற்கு கொடுக்கப்படுகின்ற பானமும் குடிநீரும் மிகவும் வேதனையை நிறைந்ததாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், இன்ன ஷஜரத்தஸ் ஸக்கூம் தஆமுல் அதீம் கல்முஹுல் யக்லி ஃபில் புதூன். இவனுக்கு கொடுப்பதற்கு, உண்பதற்கு கொடுக்கப்படுகின்ற உணவு முற்கள் நிறைந்த மரம் தான் இவனுக்கு கொடுக்கப்படும். அந்த மரம் கசப்பானதாக இருக்கும், விஷத்தன்மை நிறைந்ததாக இருக்கும். தஆமுல் அதீம், குற்றவாளிகளுக்கு, பாவிகளுக்கு இதுதான் தகுதியான உணவு, அவர்களுக்கு இதுதான் தகுதியான உணவு. கல்முகுல், அது உருகக்கூடியது, உருகக்கூடிய செம்பு. யக்லீஃபில் புதூன், அவர்களின் வயிறிலே அதை கொதித்துக் கொண்டிருக்கும். அவர்களின் வயிறிலே கொதிக்கக்கூடிய செம்பு உருகிய நிலையில ஊற்றப்படும். இதுதான் அவர்களுடைய உணவு. அல்லாஹ் இன்னும் குர்ஆனிலே சொல்லுவான், வதுஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன் லா யஅகுலுஹு இல்லல் காஃபிஊன். இவர்களுக்கு குடிப்பதற்கு பானமாக கொதிக்கக்கூடிய ஊற்றுதான் கொடுக்கப்படும். கொதிக்கக்கூடிய ஊற்றுதான் இவர்களுக்கு குடிப்பதற்காக வேண்டி கொடுக்கப்படும். இந்த நேரத்தில் அந்த கொதிக்கக்கூடிய அந்த தண்ணீரை இதனுடைய வாயிலே ஊற்றப்படும். வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன், அவர்களுக்கு உணவு வழங்கப்படும் சீல் ஜலத்தை தவிர அவனுக்கு உணவாக எதுவும் பெற்றுக்கொள்ள மாட்டான். துர்வாடை நிறைந்திருக்கக்கூடிய அந்த
துர்வாடை நிறைந்திருக்கக்கூடிய ரத்தமும் சீலும் தான் இவனுக்கு உணவாக கொடுக்கப்படும். அவர்களுக்கு நாரக்கூடிய துர்நாற்றமுடைய அந்த சீல் அவர்களுக்கு பானமாக புகட்டப்படும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், பாவிகளை தவிர வேறு யாரும் இதை உண்ண மாட்டார்கள். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு உணவை இவன் நரகத்திலே இவன் பருகுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு ஹதீஸிலே, இவனுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவினுடைய தன்மையையும் இவனுக்கு கொடுக்கப்படுகின்ற சீல் சலத்தினுடைய தன்மையையும் சொல்லுகின்ற போது, இவனுக்கு உணவாக கொடுக்கப்படுகின்ற முள் இருக்கிறது, முள் மரம் இருக்கிறது. அந்த முள் மரம் வானத்திலிருந்து ஒரே ஒரு மரத்தை பூமிக்கு கொண்டு வந்தால் இதன் மீது படுகின்ற காற்றை நுகரக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் மௌத்தாகிவிடும் என்பார். அந்த முள்கற்றையை உலகத்திற்கு கொண்டு வந்தால் அந்த முள்கற்றையின் மீது காற்று பட்டு படுகின்ற காற்றை உலகத்தில் யாரெல்லாம் நுகர்கின்றார்களோ அவர்களெல்லாம் மௌத்தாகி விடுவார்கள். அந்த அளவிற்கு விஷத்தன்மை தோய்ந்ததாக இருக்கும் அந்த மரம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இவனுக்கு கொடுக்கப்படுகின்ற சீலும் சலமும் ஒரே ஒரு வாளியை உலகத்தில் கொண்டு வந்தால் அந்த ஒரு வாளியினுடைய நாற்றத்தை உலகமே கண்டுகொள்ளும் என்பார். ஒரு நாற்றம் என்று சொன்னால் ஒரு வீடு வரை நாடும், ஒரு தெரு வரை நாடும், மிஞ்சி போனால் ஒரு ஊரே நாடும். நபி அவர்கள் சொல்லுவார்கள், அந்த சீல் சலத்தினுடைய நாற்றம் உலகத்தில் இருக்கிற அத்துணை உயிர்களும் நுகர்ந்துவிடும். அந்த அளவிற்கு மோசமானதாக இவர்களுக்கு பானம் கொடுக்கப்படும். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், ஜக்காத்தையும் சதகாவையும் கொடுக்காத குற்றவாளிகளுக்கு நெருப்பே உணவாக கொடுக்கப்படும். இவர்களின் வயிறு உகது மலை போன்றிருக்கும், அந்த வயிறு நிரம்ப நெருப்புக்களால் நிரப்பப்படும் என்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவிற்கு பல்வேறு விதமான வேதனையை இவன் ருசித்துக் கொண்டிருப்பான். இது இல்லாமல் நபி அவர்கள் சொன்னார்கள், விஷ ஜந்துக்களினுடைய வேதனை, விஷ ஜந்துக்கள் தேளும் பாம்பும் அவனை கொத்தி புடாகும், அதனுடைய வேதனை. இன்னும் ஒரு ஹதீஸில் வரும், இரும்பு சம்பட்டியை கொண்டு அல்லாஹ் நரகவாசிகளை அடிக்க செய்வான். இரும்பு சம்பட்டி என்றால் அந்த சம்பட்டியை கொண்டு இவனை அடிப்பார்கள். இவனுடைய தலை பல நூறு துண்டுகளாக ஓடிவிடும். பிறகு அல்லாஹ் அவைகளை ஒன்று சேர்ப்பான். மீண்டும் அந்த இரும்பு சம்பட்டியை கொண்டு மலக்குமார்கள் அடிப்பார்கள். அடிக்கிற போது மீண்டும் அது பல நூறு துண்டுகளாக போகும். மீண்டும் அது ஒன்று சேரும். சில நேரத்தில் சில குற்றவாளிகளை மலக்குமார்கள் சாட்டையை வைத்து அடிப்பார்கள். அவர்கள் அடிக்கக்கூடிய அந்த சாட்டையினுடைய அச்சு அவனுடைய உடலில் பதியும். அந்த அளவிற்கு பல்வேறு விதமான வேதனையை இவர் ருசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதனை குறித்து தான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். இந்த வேதனையை சொல்லுகின்ற பல்வேறு வசனத்தினுடைய அடுத்தடுத்த வசனத்தை பார்த்தால் தெரியும். அலட்சியம் கொண்டோருக்கு இதுதான் தண்டனை, அடுத்தவர்களை துன்புறுத்தியவர்களுக்கு இதுதான் தண்டனை, அடுத்தவர்களின் மானத்தில் விளையாடியவர்களுக்கு இதுதான் தண்டனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைக்கு செவிமடுக்காதவர்களுக்கு இதுதான் தண்டனை என்று அல்லாஹ் பின்னால் உள்ள வசனங்களை ஒட்டி பார்க்கின்ற போது நம்முடைய அலட்சியத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த தண்டனையை அல்லாஹ் ருசிக்க செய்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அந்த நரகத்தில் இவன் வாழவும் மாட்டான், அங்கே அவன் சாகவும் மாட்டான். வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த வசனத்தில், இவனுக்கு கொடுக்கிற அந்த மானத்தையும் இவனுக்கு கொடுக்கிற அந்த உணவையும் இவன் சாப்பிடுவான். அந்த உணவினால் இவனுக்கு சதையும் போடாது, இவனின் பசியும் தீராது. குர்ஆனிலே வரும் சூரத்துல் ஹல் அதாக ஹதீதுல் வாஷியா, அந்த சூறாவை படித்தால் அதில் வரும், இவனுக்கு ஊட்டப்படுகின்ற அந்த உணவின் காரணமாக இவன் பசியும் தீராது, இவனுக்கு சதையும் போடாது. அப்படி ஒரு எந்த பலனும் தராத அந்த உணவு தான் இவனுக்கு கொடுக்கப்படும். இன்னும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், லா யுஹஃபஃபு அன்ஹும் மின் அஸாப், அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேதனையிலிருந்து கொஞ்சமும் குறைக்கப்படாது, அவனுக்கு அது இலகுவாக்கி தரப்படாது. இப்படி ஒரு சூழ்நிலையில், இவனால் தப்பிக்க முடியாத சூழ்நிலையில், அல்லாஹ்வால் தரப்படுகின்ற வேதனையை தாங்க முடியாத நிலையில், உண்பதற்கு ஒன்றுமில்லாமல், குடிப்பதற்கு ஒன்றுமில்லாமல், நெருப்பினுடைய வேதனை, நீரினுடைய வேதனை என்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவன் ஒனாதவ் யாமாலே, இவன் கூப்பிடுவான், ஓ மாலிக்கே, நீ எத்தனை ஆலையினா ரப்பு,
உன்னுடைய இறைவனிடத்திலே போய் சொல்லி என்னுடைய கதையை முடித்துவிட சொல். நான் மூத்தாகிவிட வேண்டும். இனி என்னால் உயிர் வாழ்வதற்கு நான் தயாராக இல்லை. அலைனா ரப்பு, அல்லாஹ்விடத்திலே சொல்லி அவனை என்னுடைய கதையை முடித்துவிட சொல்லுங்கள் என்று இவன் சொல்லுவான். மாலிக் சொல்லுவார், அல்லாஹ்வை நீயே அழைத்துக்கொள். உலகத்தில் இருந்தபோது அல்லாஹ் உன்னை அழைத்தான், நீ அவனுக்கு செவிமடுக்கவில்லை. தற்போது நீ அவனை அழைக்கின்றாய், உன்னுடைய வார்த்தைக்கு அவன் செவிமடுக்க மாட்டான். ஒரு கட்டத்தில் அவன் கூப்பிட்டான், தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று அவன் கூப்பிட்டான். ஆனால் உன்னுடைய காதில் அது விழவில்லை. அவனுடைய வார்த்தைக்கு நீ கூடுதல் முக்கியத்துவம் தந்து நீ வரவில்லை. அவனை நீ அலட்சியம் செய்தாய். எனவே தற்போது நீ கூப்பிடுகின்றாய். அல்லாஹ் அதை கேட்க மாட்டான், அவன் அலட்சியம் செய்து விடுவான். ஒவ்வொரு தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வேதனை ஒவ்வொரு முறையும் கொடுக்கப்படுகின்ற போது அவங்க கேட்கப்படும், அலம் யஅதிக்கும் நதீர், உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு உலகத்தில் வரவில்லையா? இப்படி மோசமான ஒரு நிலையில் இங்கே வந்திருக்கின்றீர்களே, உங்களுக்கு சொல்லக்கூடியவர் யாரும் வரவில்லையா? அவர்கள் சொல்வார்கள், கை செய்தம் வந்தார்கள், அவர்களை நாங்கள் பொய்ப்படுத்தினோம், வந்தார்கள், அவர்களின் வார்த்தையை நாங்கள் அலட்சியப்படுத்தினோம், அல்லாஹ் எங்களின் மீது இரக்கப்பட மாட்டானா என்று இவர்கள் பதில் சொல்லுவார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களை பார்த்து சுவர்க்கவாசிகள் கேட்பார்கள், மா சலபகும் ஃபீ ஸகர் قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين. சுவர்க்கவாசிகள் கேட்பார்கள், உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த காலத்தில் உங்களை நாங்கள் நல்லவர்கள் என்று தானே நினைத்துக் கொண்டிருந்தோம், நீங்கள் நல்ல விதமாகத்தானே நடந்து கொண்டிருந்தீர்கள், எங்களுடைய பார்வையில் நீங்கள் நல்லவர்களாகத்தானே தெரிந்தீர்கள், ஆனால் தற்போது உங்களை நாங்கள் மோசமான நரகத்தில் பார்க்கின்றோமே என்று சொல்லுகின்ற போது அவர்கள் சொல்லுவார், லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் தொடவில்லை, ஏழைகளுக்கு வாரி வழங்கவில்லை, அடுத்தவர்களுக்கு சொன்னோம், ஆனால் அதை நாங்கள் பின்பற்றவில்லை. இவர்கள் சுவர்க்கவாசிகளிடத்திலே கேட்பார்கள், குடிப்பதற்கு பானம் இல்லாமல், உணவு இல்லாமல், பசியோடும் பட்டினியோடும் இருக்கக்கூடிய இவர்கள் கேட்பார்கள், அன்னஃபீது அலைனா மினல் மா அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், உங்களிடம் இருக்கக்கூடிய குளிர்ந்த தண்ணீரை எங்களின் மீது கொஞ்சம் ஊற்ற முடியுமா? நீங்கள் நினைத்தால் சுடு வெயிலிலே இருக்கக்கூடிய நரக நெருப்பிற்கு மத்தியில் இருக்கக்கூடிய வெந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களின் உடலின் மீது, தோளின் மீது உங்களிடம் இருக்கக்கூடிய குளிர்ச்சியான தண்ணீரை, குளிர்ந்த தண்ணீரை எங்களின் மீது நீங்கள் ஊற்றுங்களே. அல்லது எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, உங்களுக்கு என்று அல்லாஹ் ஏதாவது தந்திருப்பானே, அந்த உணவிலிருந்து கொஞ்சம் எங்களுக்கு தர முடியாதா என்று இவர்கள் கேட்பார்கள். சுவர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், நீங்கள் உலகத்தில் எதை செய்தீர்களோ அதைத்தான் தற்போது கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எது கொடுக்கப்படுகிறதோ அதுதான் உங்களுக்கு தகுதியானது, எங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் எங்களுக்கு தகுதியானது என்று சொல்லி யாரும் இவர்களுடைய சப்தத்தை, இவர்களினுடைய ஓசையை, கூச்சலை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். இப்படியே அவர்களின் நரக வேதனை மிக கடுமையானதாக இருந்து கொண்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் ஈமானை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை சொல்லிவிடுகின்றார்களோ இவர்கள் பாவிகளாக இருந்தாலும் இந்த நரகத்தினுடைய தண்டனைக்கு பிறகு சுவர்க்கத்திற்குள் நுழைவார்கள். சுவர்க்கத்திற்கு போகின்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள், நரகத்தில் நீண்ட நெடுகாலம் இவன் வேதனையை அனுபவித்ததற்கு பிறகு இவன் வெளியே கொண்டு வரப்படுவான். வெளியே கொண்டு வரப்பட்டு ஒரு அழகான நதியில குளிக்க வைக்கப்படுவான். அந்த நதியில இவன் உள்ளே, அந்த நதிக்கு உள்ளே இவன் மூழ்கி அதிலிருந்து எழுகின்ற போது நரகத்திலே இவன் வேதனை அனுபவித்ததனுடைய அந்த சுவடுகள் எல்லாம் மறைந்து போகும். நெருப்பு சுட்ட அந்த சுவடுகள் மறைந்துவிடும். அடித்த போது ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் மறைந்து போகும். எனவே அந்த ஆற்றிலே குளித்து இவன் எழுந்திருக்கிற போது சுவர்க்கத்திற்கு தகுந்தவாறு இவன் தயாராகி வருகிறான். இது முஸ்லிம்களுக்கு மட்டும், மூமின்களுக்கு மட்டும், மௌத்தாகின்றவரை ஈமானை இழக்காதவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் அவர்களினுடைய தவறுகளுக்கு தகுந்தவாறு தண்டனையை ருசிக்க செய்ததற்கு பிறகு இவர்கள் சுவர்க்கவாதி என்று எழுதப்படும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மிகவும் இரக்கமுள்ளவன், மகா கருணையாளன், மிகப்பெரிய தயாளனாக இருக்கின்ற காரணத்தினால் நபி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடம் கோபமும் இருக்கிறது, அவரிடத்திலே கருணையும் இருக்கிறது, அவருடைய கருணை கோபத்தை காட்டிலும் பன்மடங்கு அதிகமானது என்பார். கோபமும் உண்டு,
அவனிடம் கருணையும் உண்டு. கோபத்தை காட்டிலும் கருணை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் தான் அல்லாஹ் நம்மளையும் நரகத்தில் இருந்து காப்பாற்றுவான். நரகத்திற்கு உள்ளே நுழைந்து விடாமல் அல்லாஹ்வுடைய கருணையினுடைய கரம் கொண்டு நம்மை காப்பாற்றி சுவர்க்கத்திற்குள் கொண்டு போய் விடுவார். எனவே தான் தன்னை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி மிகவும் கடுமையானது, மிகவும் கோரமானது என்று சொல்லிய அடுத்தடுத்த வசனத்திலேயே எப்படி சொல்லுகின்றான் பாருங்கள். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத் வ ஹுவல் கஃபூருல் வதூத். அவன் பெரிய மன்னிக்க கூடியவன், மகா கருணையாளன், மன்னித்து விடுவான். எல்லா குற்றங்களையும் மன்னிப்பதற்கு அவன் தகுதியானவன். ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், ஒரு பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்தவன் ஒவ்வொருவன் வருவான். வருகின்ற போது அல்லாஹ்விடத்தில் அவன் கேட்பான், இவ்வளவு பெரிய மலை போன்ற நன்மை எனக்காக இருக்கிறது, உலகத்தில் நான் நன்மையை செய்தது போன்று எனக்கு ஞாபகமே இல்லையே, நான் தொழவில்லை, சக்காத்து கொடுக்கவில்லை, வேறு எந்த நல்ல காரியத்தையும் நான் உலகத்தில் செய்யவில்லை, இப்படி இருக்கிற போது எனக்காக வேண்டி இவ்வளவு பெரிய நன்மைக்குரியதை தருகின்றாயே, எப்படி வந்தது என்று இவன் கேட்கிற போது அல்லாஹ் சொல்லுவான், ஒன்றுமில்லை, நல்ல முறையில் நினைத்துப்பார், உலகத்தில் நீ செய்த நல்லது ஏதாவது இருக்கிறதா என்பதை நினைத்துப்பார் என்ற போது இவன் நினைத்து பார்ப்பான். இவன் கடைசியிலே சொல்லுவான், ஆம் நினைத்து பார்த்தேன், ஒன்றே ஒன்றை செய்ததாக எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த ஒன்று இதுதான், நான் வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். அந்த கொடுக்கல் வாங்கலின் போது சிலர் என்னிடத்தில் பணத்தை கொடுக்காமல் கடனுக்கு பொருளை வாங்கி செல்வார்கள். சென்றதற்கு பிறகு அவர்கள் என்னுடைய கடனை வசூல் செய்து வருவதற்காக வேண்டி என்னுடைய அந்த வேலையாட்களை அனுப்புவேன். போகின்ற போது நான் சொல்லி அனுப்புவேன், போய் அவரிடத்தில் கடத்தினுடைய பணத்தை கேள், அவர்கள் என்னால் தர முடியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து விடு, உண்மையிலேயே அவர்கள் ஏழையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பணத்தை மன்னித்து விட்டு வந்துவிடு என்று நான் சொல்லுவேன் என்ற போது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியாரின் மீது உனக்கே இவ்வளவு இரக்கம் இருக்கிற போது, உனக்கே இவ்வளவு கருணை இருக்கிற போது, உன்னை மன்னிப்பதற்கு நான் கருணையாளி, உன்னை மன்னிக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறது என்று சொல்லி இவன் ஏழையை ஒரு கட்டத்தில் இவன் வாங்கிய பொருளுக்கான பணத்தை தர முடியாத சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்ற போது வேண்டாம் வைத்துக்கொள் என்று சொல்லி இவன் மன்னித்தான் அல்லவா. இதை வைத்து அல்லாஹ் சொல்லுவான், நீயே உனக்கே இரக்க குணம் இருக்கிற போது, உனக்கே கருணை உள்ளம் இருக்கிற போது, இந்த நேரத்தில் உன் மீது கருணை கொள்வதற்கு நான் மிக தகுதியானவன் என்று சொல்லி சுவர்க்கத்திற்குள்ளே நுழைவான். ஆனால் அல்லாஹ் மகா கருணையாளன். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நரகத்தில் ஒருவன் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பான். நரகத்தினுடைய நடுப்பகுதியில தாங்க முடியாத வேதனைக்கு மத்தியில இவன் அல்லாஹ்வை அழைப்பான். அழைத்து அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ், நரகத்தினுடைய நடுப்பகுதியில் என்னை போட்டு இருக்கிறாயே, என்னால் அதை தாங்க முடியவில்லை, வேதனையை என்னால் சுமக்க முடியவில்லை, நரகத்தில் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய என்னை கொஞ்சம் கொண்டு போய் நரகத்தினுடைய ஓரஞ்சாரத்தில் விட்டு விட்டால் என்ன என்று இவன் கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், சரி என்று இவனை கொண்டு போய் ஓரஞ்சாரத்தில் விட்டு சொல்லுவான், இதுதான் கடைசி, இனிமேல் எதையும் கேட்கக்கூடாது என்பான். ஓரத்திற்கு போய்விட்டு அவன் கேட்பான், யா அல்லாஹ், நரகத்தினுடைய ஓரம் வரை வந்து விட்டேன், அந்த நகரத்தினுடைய சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா, காம்பவுண்டு, அந்த காம்பவுண்டு மேல ஏற்றி விட்டு போதும், நரகத்துல இவ்வளவு தூரம் ஓரமா வந்துட்டேன், அந்த காம்பவுண்டு மேல ஏறிட்டா ஓகே. அல்லாஹ் சொல்லுவான், அவர் இதான் கடைசி என்று சொல்லிவிட்டு அவனை காம்பவுண்ட்ல கொண்டு போய் விட்டுருவான். விட்ட உடனே மேல உட்கார்ந்துக்கிட்டு பார்ப்பான், யா அல்லாஹ், தூரமா பார்த்தா சொர்க்கம் தெரியுது, தூரமா பார்த்தா சொர்க்கம் தெரியுது, இந்த நரகத்திலிருந்து என்னை வெளியே விட்டுட்டீங்கன்னா அது போதும், சரி என்று சொல்லி அல்லாஹ் இதுதான் கடைசி, வெளியே மட்டும்தான் விடுவேன்னு சொல்லி வெளியே விட்டுருவான். வெளியே வந்த உடனே இவன் கேட்பான், இந்த சொர்க்கத்துக்கும் ஒரு காம்பவுண்ட் இருக்கிற மாதிரி தெரியல, சொர்க்கத்திலேயே ஒரு காம்பவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது, அங்க கொண்டு போய் விட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்குமே. உடனே அல்லாஹ் அவனை கொண்டு போய் சொர்க்கத்தினுடைய காம்பவுண்ட்ல போய் விட்டுருவான். அப்போ சொல்லுவான், காம்பவுண்ட் வரைக்கும் வந்தாச்சு, இன்னமே ஒண்ணுதான், உள்ள விட்டுட்டா முடிஞ்சு போச்சு, என்னை அங்கிருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டாய், சொர்க்கத்துக்கு ஒரே ஒரு 8 தானே இருக்கு, கொஞ்சம் உள்ள விட்டுறேன் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுவான், சரி நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன், சரி உள்ள வந்துடும் சொல்லிட்டு சுவர்க்கத்தை தருகின்ற போது அல்லாஹ் அவனிடத்துல கேட்பான், உனக்கு எது மாதிரியான சுவர்க்கம் வேண்டும், ஏதோ அப்படி இப்படிமா தப்பிச்சு கடைசியில் சொர்க்கத்துக்கு வந்துட்ட, சரி தொலைஞ்சு போ, ஆனா என்ன மாதிரியான சொர்க்கம் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்லுவான், அவன் நினைச்சு பார்ப்பான், உலகத்தை நினைச்சு பார்ப்பான், உலகத்துல என்ன மாதிரியான சொர்க்கம் வேணும் அப்படிங்கும்போது அவன் வாழ்ந்த காலத்துல அவனுடைய உலகம் எல்லாம் ஞாபகம் வரும். எப்படி கேட்கலாம், மலேசியா மாதிரி கேட்போமா, இல்ல அமெரிக்கா மாதிரி கேட்கலாமா, சவுதி அரேபியாவில் நல்ல
பலபலன் அந்த மாதிரி கேட்கலாமா இப்படின்னு சொல்லி உலகத்தை நினைச்சு பார்த்து அதுல எதெல்லாம் நல்லா இருக்குமோ அதை நினைச்சு அல்லாஹ் கிட்ட கேட்பா, யா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி துபாய் மாதிரி கொடு, எனக்கு சவுதி மாதிரி கொடு இப்படின்னு சொல்லி இவருடைய கற்பனைக்கு எது வருமோ அதை சொல்லுவான். இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அட நான் முக்கியா கேட்கிறேன் அல்லாஹ்வுடைய மாணிக்கு, உனக்கு இவ்வளவு தூரம் சொர்க்கத்தை கேளுன்னு சொன்னா இவ்வளவு சாதாரணமா கேட்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இந்த நீ உலகத்தில் எவைகளை எல்லாம் பார்த்தாயோ அதை காட்டிலும் 7 மடங்கு அதிகமான சுகபோகங்களை சௌகரியங்களை அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பூமியை உனக்கு தருகின்றேன் என்று சொல்லி இந்த பூமியை போன்று 7 மடங்கு அதிகமான சுகபோகங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை தருவான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய கருணை, அவனுடைய இரக்கம், அவன் அடியார்களின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு வெளிப்படும். இதற்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் நபி அவர்கள் சொன்னார்கள், கலிமாவோடு மரணிக்க வேண்டும். நன்மையோடு நன்மையை நிறைய செய்வது என்பது ஒன்று இருக்கிறது. ஆனால் பாவங்கள் செய்து விட்டாலும் குற்றங்கள் புரிந்து விட்டாலும் ஒரு கட்டத்தில் தப்பிப்பதற்கு வழி இருக்கிறது அல்லவா? அந்த வழி ஒரே ஒரு வழிதான், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற வழிதான். பாவத்தில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவர்கள் ஈமானுடைய விஷயத்தில் அது மிக தெளிவாக இருக்க வேண்டும். எனவே தான் பெரியார்கள் கடைசி காலத்தில் கலிமாவை சாப்பிடுகின்ற நேரம் போக, கழிவறைக்குள் போகின்ற நேரம் போக, மீது எல்லா நேரமும் கலிமாவோடு இருந்திருக்கின்றார். எப்படியாச்சும் மூத்தா போகும்போது கலிமாவை சொல்லுங்க, எப்படியாச்சும் மூத்தா போகும்போது கலிமாவை சொல்லுங்க. சும்மா இருக்கிற நேரத்தில் பூரா அவங்க விசாம இல்லாம கலிமாவை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஏனென்றால் செய்துவிட்ட பாவத்திற்கு தண்டனை தான் என்று முடிவாகி விட்டாலும் ஒரு கட்டத்தில் தப்பிப்பதற்கு தனக்கு கிடைக்கிற வாய்ப்பு இந்த கலிமாவை தவிர எதுவுமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை சொல்லிவிட்ட ஒருவன் நிச்சயம் சுவர்க்கத்திற்குள் போவான் என்று சொன்னபோது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ் இதை போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சரின்பாங்க. அபூ ஹுரைராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. கலிமாவை சொல்லிட்டாலே சொர்க்கம் கிடைச்சிருந்தாமே, உடனே ஓடி வந்து கலிமாவை சொல்லிட்டா சொர்க்கமா அப்படின்ற செய்தியை சந்தோஷமா வந்து சொல்லலாம் அப்படிங்கும் போது வந்து கிடைச்சா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிற்பாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் இப்பதான் கேட்டு வரேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கலிமாவை சொல்லிட்டா கண்டிப்பா சொல்லுமா. ஓகே ஒரு அரைவாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியே கொத்த அபூ ஹுரைரா குறிச்சிருந்து வந்து ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து விட்டு, இந்த பாருங்க இவர் அங்க போய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா கலிமாவை சொன்னா கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்கும் சொல்லி நீங்க சொன்னதை அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. யார் சொல்லலாம் நீங்க அப்படிதான் சொன்னீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆமா நான் அப்படிதான் சொன்னேன். இது பெரிய டேஞ்சர். ஏன்னா எல்லா கலிமாவை சொல்லிட்டு மொத்தமா உட்காந்துருவோம், ஏன்னா அந்த சொர்க்கம் கிடைச்சிருது இல்ல. அதனால இதை வெளியே விட்டுட்டீங்கன்னா, இந்த செய்தி வெளியே போயிடுச்சுன்னா யார் என்ன செய்ய மாட்டான், நல்ல காரியத்தை செய்ய மாட்டான், விசாம கலிமாவை சொல்லிட்டு உட்காந்துருவான். அதனால இந்த செய்தியை வெளியே விடுறது நல்லதல்ல என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயை அடைத்து விடுவார்கள். கடைசி காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வினுடைய செய்தியை மறைத்த குற்றத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மீண்டும் இதே ஹதீஸை சொல்லுவாங்க. ஏன்னா சொல்லாம இருந்துடலாம், ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தியை சொல்லாம போயிட்டா அது பெரிய குற்றமாயிடுமே அப்படிங்கிறதுக்காகவே எவன் ஒருவன் கலிமாவை சொல்லுகின்றானோ, கலிமாவை ஏற்றுக்கொள்ளுகின்றானோ நிச்சயம் அவன் சுவர்க்கத்திற்குள் நுழைவான் என்கின்ற செய்தியை, சுப செய்தியை நமக்கு சொல்லிவிட்டு அவர்கள் ஒப்பார்கள் என்றால் நாம் இங்கே யோசித்து பார்க்கின்றோம். இவ்வளவு பெரிய தண்டனைக்கு பின்னால் அல்லாஹ் அதிகமாக காஃபிர்களுக்கு சொல்லுகின்றார். இந்த தண்டனை குறித்து சொல்லுகின்ற போது காஃபிர்களுக்கு சொல்லுகின்றார், நபிமார்களை கொலை செய்தவர்களுக்கு சொல்லுகின்றார், நபிமார்களின் வார்த்தையை